الشكر علينا ودعا للعداء أيها المبعوث فينا جعد بالأمر المطاع من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا وقرة عيوننا ووسيلتنا إلى الله مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق وناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم، وصلى الله عليه وعلى آله وصحبه حق قدره ومقداره العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. என்னை ஈன்றெடுத்து ஆளாக்கிய என் அன்னை தந்தையருக்காகவும் எனது ஆத்மீக தந்தைகளுக்காகவும் எனது ஆசிரிய தந்தைகளுக்காகவும் வல்ல அல்லாஹுவின் அருளும் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நான் ஆரம்பம் செய்கிறேன். அந்த வல்ல அல்லாஹுவின் அருளும் மக்ஃபிரத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும், நமது உறவினர்களுக்கும் உற்றார்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், இந்த ஊரிலே அல்லாஹுவின் பரக்கத்தும் ரஹ்மத்தும் எப்போதும் மிளிர வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவனாகவும் ஆரம்பிக்கின்றேன். பெரியார்களே, சகோதரர்களே, உலமா பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது வாயினால் நல்லதனை வரவைத்து அதனால் எனக்கும் என்னை கேட்போருக்கும் ஈருலக பிரயோஜனத்தையும் வல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்று நாடியவனாகவும், எனது வாயால் வருகின்ற மொழிகள் அவனின் திருமுகத்தை மட்டுமே நாடியதாகவும், பேரையோ புகழையோ நாடாது இஹ்லாசுடனான சொற்களாக வெளிப்பட வேண்டும் என்றும், அதற்கு வல்ல நாயன் உதவி புரிய வேண்டும் என்றும் நான் அல்லாஹுவிடம் துஆ செய்து கொள்கிறேன். பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, தம்பிமார்களே, மாணவர்களே, இன்று நாம் ஒரு புதுவிதமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் விசேட தன்மைகளில் ஒன்று என்னவென்றால், அது தீவிரமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்றங்கள். சமூகம், அரசியல், பொருளாதாரம் இவை அனைத்திலும் மிகவும் வேகமாக மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே அதன் தாக்கம் மனிதனின் மார்க்கத்தையும் அகீதாவையும் ஷரீஆவையும் கூட தாக்கி, மார்க்கத்திலும் கூட பல வேறுபட்ட மாற்றங்கள் மிகவும் விரைவாகவும்
மிகவும் பரபரப்பாகவும் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கும் நாங்கள் கூடியிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே மக்கள் மத்தியிலே தெளிவற்ற நிலையும் குளறுபடிகளும் பரவுகின்ற ஒரு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் ஏற்கனவே கூறி வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் ஒன்று இது. காலம் செல்ல செல்ல குழப்பங்கள் அதிகரிக்கும், தெளிவற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும், தெளிவற்ற உண்மையற்ற பிரச்சாரங்களும் அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே கூறிய அந்த அடையாளங்கள் அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொன்னப்பட்ட அந்த நிலை உருவாகி சர்வதேச ரீதியிலே முஸ்லிம் சமுதாயங்களிலே ஒற்றுமைகள் உடைக்கப்பட்டு முஸ்லிம்கள் குழுக்களாகவும் கூட்டங்களாகவும் பிரிந்து வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே உண்மையான இஸ்லாத்தினை புரிவதும் முஸ்லிம்களையும் முஸ்லிம் சமுதாயங்களினையும் எதிர்நோக்குகின்ற சவால்களை அறிந்து தெரிந்து தெளிவாக புரிந்து அதற்கு இயன்றவாறு முஸ்லிம்களை நம்மை தயார் செய்து வாழ வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. பல நாடுகளிலே நான் பேசுவதற்காக சென்றிருக்கிறேன். ஆசியாவிலே, ஐரோப்பாவிலே, அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலிய கண்டத்தை தவிர மற்ற சகல கண்டங்களிலும் பல நாடுகளிலேயே பேசுவதற்காக சென்றிருக்கிறேன். செல்லும் இடங்களிலெல்லாம் காணப்படுகின்ற பிரச்சனை முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமை, முஸ்லிம் சமுதாயத்தினை எதிர்நோக்குகின்ற சவால்கள். அங்குமிங்கும் செல்லும் பொழுதெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தினை எதிர்நோக்கும் சவால்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் காண்கிறோம், சில சவால்கள் வெளியே இருந்து முஸ்லிம் சமுதாயத்தினை நோக்கி வருகின்றவை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அந்த சவால் எப்போதும் தொடர்ந்தே இருக்கும். வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும் குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா. அல்லாஹ் சொல்கிறான், யஹூதிகள் நஸாராக்கள் நீங்கள் அவர்களின் மார்க்கத்தினை தழுவும் வரை உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்களோ அல்லாஹுவின் வழியே உண்மையான வழி என்று உருக்கமாகவும் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் அல்லாஹ் குர்ஆனிலே. எனவே அந்த சவால் எப்போதும் தொடர்ந்திருக்கும். அந்த சவாலை சமாளிப்பதற்கு எதிர்நோக்குவதற்கு அதே போன்று அந்த சமுதாயங்களினால் அல்லது வேறு சமுதாயங்களினால் முஸ்லிம்களுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை எதிர்நோக்குவதற்கு முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம் என்ற காரணத்தினால் தான் இந்த சவால்கள் வாழ்க்கையில் சகஜம். அதனை எதிர்நோக்குவதற்கு முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லிம் ஜமாஅத்திலே இருந்து எவன் வேறுபடுகின்றானோ அவனை சபித்தும் அவனை தண்டிக்க வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதனால் தான் கூட ஒரு முஸ்லிம் கிராமத்திலே, ஒரு முஸ்லிம் ஊரிலே ஒரே ஜும்ஆ தான் நடைபெற வேண்டும் என்றும் நமது பெரியார்கள் இமாம்கள் கூறியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே கூட சில சஹாபாக்கள் ஆலில் மதீனாவிலே இருந்து, மதீனாவின்
தூரப்பகுதிகளிலே இருப்பவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்பார்கள், நாயகமே, ஜுமாவிற்காக அங்கிருந்து இங்கே வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஸ்ஜித் நபவிக்கு வருவது கஷ்டமாக இருக்கிறது. நாங்கள் எங்களது பகுதியிலேயே ஜுமாவை வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, 5 வேளை தொழுகையை வேண்டுமென்றால் அங்கே நீங்கள் ஜமாஅத்தாக தொழுது கொள்ளுங்கள், ஆனால் ஜுமாவிற்கு இங்கே வாருங்கள். அதனால்தான் 4 மதுஹபுகளிலும் எந்தவித உண்மையான காரணமும் இல்லாமல் ஒரு ஜும்ஆவை விட அதிகமான ஜும்ஆ தொழுவதை தடை செய்திருந்தார்கள். அதுதான் சட்டம். ஏனென்று சொன்னால் அந்த முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த ஒற்றுமைக்கு மாறாக எவன் தனித்திருக்கின்றானோ அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுப்படி மன் ஷத்த ஷத்த ஃபின்னார், எவன் ஜமாஅத்தை விட்டு தனித்து போய் விடுகின்றானோ, தனக்கென்று ஒரு கருத்தை எடுத்து தனக்கென்று முறையை அமைத்து கருத்து விடுகின்றானோ அவன் ஷத்த ஃபின்னார், நரகத்திலும் தனியாகவே வீசப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒற்றுமை இன்று குலைக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம் சமுதாயத்திலே. அந்த ஒற்றுமை குலைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் முஸ்லிம் சமுதாயம் வெளியிலே இருந்து வருகின்ற எந்த சவாலையும் எதிர்நோக்க முடியாத ஒரு சமுதாயமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. மற்றவர்கள் கூட நிலைமைக்கு ஏற்றவாறு முஸ்லிம்கள் ஈமானை விற்று பணத்திற்காக அல்லது பெருமைக்காக அல்லது பேருக்காக புகழுக்காக ஈமானை விற்று இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை மறைத்து கூட பேசுவதற்கு தயாரானவர்கள் முஸ்லிம்கள். அவர்களை இலகுவில் பணத்தினால் வாங்கிவிடலாம் என்று மற்ற சமுதாயங்கள் கூட கூறுகின்ற அளவிற்கு இன்று முஸ்லிம் சமுதாயத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் உள்ளொற்றுமையை குலைத்துக் கொண்டிருக்கும் காரணிகள் என்ன என்பதை படிக்கின்ற பொழுது அதில் நாம் முக்கியமாக ஒரு காரணத்தை காணலாம். சகல காரணங்களையும் நாங்கள் பேச முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே 2 விடயங்களை கூறினார்கள். அதில் ஒன்று, அதை பற்றித்தான் நான் இப்போது கூறப்போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மினன் நாஸ் إذا صلحوا صلح الناس وإذا فسدوا فسد الناس العلماء والأمراء. மனிதர்களிலே 2 கூட்டத்தினர், சின்ஃபானி மினன் நாஸ், அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மக்களும் நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கெட்டுவிட்டார்கள் என்றால் மக்களும் கெட்டுவிடுவார்கள். அவர்களில் முதலாவது உலமாக்கள், 2வது உமராக்கள், அதாவது அரசியல் தலைவர்கள். நாம் நமது அரசியல் தலைவர்களை பற்றி இப்போது பேச வேண்டியதில்லை. உலமாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்று அவர்கள்தான் முஸ்லிம் சமுதாயத்தின் அல்லது உலமாக்கள் என்ற பெயரில் வருகின்றவர்கள்தான் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமை குலைவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அழகாக காணப்படுகின்றது சகல முஸ்லிம் சமுதாயங்களிலுமே. நான் பல இடங்களிலும் நான் கூறியிருக்கிறேன். இதற்கு நான் கூறுவது என்னவென்றால், நான் வைத்திருக்கின்ற பெயர் அறிவியல் விபச்சாரம். காசை கொடுப்பவனுக்கு அவனுக்கு ஏற்றவாறு நாம் ஃபத்வாவை கொடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதகல்லம ருவைபிதா அவ் ஹத்தா தகல்லம ருவைபிதா. அதாவது ருவைபிதா என்பவன் பேசும் வரை கியாமத்தினால் வராது. இருந்த சஹாபா பெருமக்கள் யாருக்கும் ருவைபிதா என்றால் என்ன என்பது தெரியவில்லை. உமர் ருவைபிதத்து யா ரசூலல்லாஹ், நாயகமே ருவைபிதா என்றால் என்ன என்று கேட்டார்கள். ருவைபிதா பேசும் வரை
கியாமம் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, ருவைபிதா என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்-ரஜுலு தாஃபிஹு யன்ஃபிகு ஃபில் உமூரில் ஆம்மா. ஒன்றும் தெரியாத ஒரு பாமரன் பாரதூரமான பெரிய விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்பான். அதுதான் ருவைபிதா. அவன் பேசும் வரை கியாமத்தினால் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைய முஸ்லிம் உலகத்திலே உள்ள பிரச்சனை இது. அறிவாளர்கள் குறைந்து, அறிவாளன் என்று கூறும் பொழுது இஸ்லாத்திலே தனி புத்தகத்தை படித்தவனுக்கும் தராதர பத்திரங்களை பெற்றவனுக்கும் அறிவாளி என்று கூறுவதில்லை. இஸ்லாத்திலே குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையிலே அறிவாளி என்பவன் முதலில் அல்லாஹுவை பயந்தவன். தக்வா இல்லாதவனுக்கும் அறிவுக்கும் இஸ்லாத்திலே எந்த தொடர்புமே இல்லை. தக்வா இல்லாதவனின் அறிவிற்கு இஸ்லாத்திலே எந்த ஒரு மரியாதையும் இல்லை. அதனால்தான் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் கூறினார்கள், தகவல்களை சுமந்திருப்பவன் தான் அறிஞன் என்று சொன்னால் எனது வீட்டிலே இருக்கின்ற இந்த அலுமாரி என்னை விட அறிஞன். ஏனென்றால் அது என்னை விட அதிகமான புத்தகங்களையும் தகவல்களையும் சுமந்திருக்கின்றது. எனவே தகவல்களையும் அறிவுகளையும் புத்தகங்களையும் தலையிலே சுமந்திருப்பது அறிவுமல்ல, அவன் அறிவாளியும் அல்ல. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமாஉ. தான் அறிந்ததை வைத்து அல்லாஹுவை பயந்து எவன் நடக்கின்றானோ அவன்தான் அறிவாளன் என்பதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், வத்தகுல்லாஹ வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடங்கள், அவன் உங்களுக்கு கற்பிப்பான் என்று கூறி, இஸ்லாமிய வரலாற்றிலே வந்த உலமாக்கள் இவ்வாறுதான் இருந்தார்கள். இமாம்கள், பெரியார்கள். ஆனால் இன்று தக்வா என்ற ஒரு அம்சம் முற்றுமுழுதாக மறக்கப்பட்டு தராதர பத்திரமும் பட்டமும் பதவியுமே ஒரு மனிதனை முன்வைப்பதாக ஆக்கி இஸ்லாமிய சமுதாயங்களிலே அல்லாஹ்விடம் இருந்து வருகின்ற விளக்கங்களும் அறிவுகளும் கிடைக்கப்பெற தகுதியற்றவர்கள் தான் தகவல் சேர்த்த உலமாக்களாக நடமாடி, அதன் காரணத்தினால் வரலாற்றிலே தோன்றிய சகல உலமாக்களையும் இமாம்களையும் பெரியார்களையும் தக்வாதாரிகளையும் புறக்கணித்து ருவைபிதா போன்று பேசிக் கொண்டிருக்கின்ற ஆயிரம் பேர்களை இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே நாங்கள் காண்கிறோம். இதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினை பிரிப்பதற்கும் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒற்றுமையை குலைப்பதற்கும் என்னை பொறுத்தவரையிலே தெரிகின்ற முதல் சவால். முஸ்லிம் சமுதாயத்தை குழப்புவதென்பது மிகவும் பாரதூரமான வேலை. அதை ஷைத்தான் மிகவும் தந்திரத்துடன் தான் செய்கிறார். இந்த நேரத்திலே ஒரு கதை ஒன்றை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஹாரூன் ரஷீத் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய அப்பாசிய காலத்து ஆரம்ப ஹலீஃபாக்களிலே ஒரு பெயர் பெற்ற ஒருவர். வரலாற்றாசிரியர்கள் கூறுவதற்கு மாறாக பெரும்பாலான வரலாறு அவர்களை பற்றி ஐரோப்பியர்களால் எழுதப்பட்டு அதை முஸ்லிம்கள் விழுங்கி முஸ்லிம்களும் செக் பண்ணி பார்க்காமல் ஐரோப்பியர்கள் கூறுவதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாற்றமாக அவர் மிகவும் அல்லாஹுவை பயந்த, இரவுகளிலே அல்லாஹுவை பயந்து வாழ்கின்ற நல்ல மனிதர்களின் வீட்டிற்கு சென்று எனக்கு உபதேசம் புரியுங்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு வாழ்ந்து வந்த ஒரு ஹலீஃபா அவர். ஹாரூன் ரஷீத் மிகவும் பிரபல்யமான ஒரு பேர். அவர் ஒரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுகையை விடுவதில்லை. ஒரு நாள் தஹஜ்ஜுத்திற்கு எழுவதற்கு மறந்து படுத்து விட்டார். அப்போது அவரது அரண்மனையில் அவரது படுக்கை அறையில்
ஒரு சத்தம் கேட்டது, ஹாரூனே நீங்கள் தஹஜ்ஜுத் தொழவில்லை, எழுங்கள் தஹஜ்ஜுதை தொழுங்கள் என்று. இந்த நேரத்திலே அரண்மனையிலே அரசனின் படுக்கை அறைக்குள் உள்பட்டு இவ்வாறு கூறுபவர் யார் என்று ஆச்சரியத்துடன் எழுந்த ஹாரூன் ரஷீத், நீ யார் என்று கேட்டார். பதில் சொன்னான், நான் தான் இப்லீஸ். ஹாரூன் ரஷீதுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்லீஸ், ஷைத்தான் தஹஜ்ஜுதிற்கு எழுப்புவதா? உனது செய்தி என்ன என்று ஹாரூன் ரஷீத் கேட்ட பொழுது இப்லீஸ் சொன்னான், ஹாரூனே நீங்கள் தஹஜ்ஜுத் தொழாமல் படுப்பதென்றால் அது எனக்கு மிகவும் சந்தோஷம், அதுதான் எனக்கு தேவை. ஆனால் உங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் தஹஜ்ஜுத் தொழாமல் நீங்கள் படுத்து விட்டால் எழுந்ததும் அதற்காக அழுது இறங்கி அல்லாஹ்விடம் இரு கைகளையும் ஏந்தி தௌபா செய்வீர்களே, அந்த காட்சியை என்னால் காண முடியாது. எனவேதான் அவ்வாறு செய்வதை விட நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுவது சிறந்தது என்று கூறினானாம் ஹாரூன் ரஷீதுக்கு ஷைத்தான். இன்றைய பிரச்சனை இதுதான். நல்ல கோலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளை கூறி குர்ஆன்களை கூறி நல்ல விடயங்களை கூறுவது போல்தான் இன்று ஷைத்தான் முஸ்லிம்களின் ஒற்றுமையை குழப்பிக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சயகூனு ஃபீ ஆখিরিজ ஸமானி அவு சயظஹரு ஃபீ ஆখিরিজ ஸமானி அவு சயகூனு ஃபீ உம்மத்தி. பல ரிவாயத்துகள். قوم سفهاء الأحلام حدثاء اللسان يقولون بقول خير البرية ويمرقون من الدين كما يمرق السهم من الرمية. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்திலே வருவார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மிகவும் அழகாக இனிமையாக பேசுவார்கள், ஆனால் அறிவற்றவர்கள், மடையர்கள். ஆனால் அவர்களின் பேச்சு இனிமையாக இருக்கும். يقولون بقول خير البرية. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அதைத்தான் சொல்வார்கள். قال رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றே கூறிக்கொண்டிருப்பார்கள். يقولون بقول خير البرية ويمرقون من الدين كما يمرق السهم من الرمية. ஈட்டியிலே இருந்து எவ்வாறு அம்பு பாய்கின்றதோ அதே போன்று அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்து ஈமான் பாய்ந்து கொண்டிருக்கும். ஃபஇய்யாக்கும் வஇய்யாஹும், அவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே யக்ரஊனல் குர்ஆன வலா யுஜாவிஸு தராகீஹிம், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அவர்களுடைய இந்த இடத்தை அது தாண்டாது. அதற்கு உள்ளத்திலே அவர்களுடைய ஆத்மாவிலே எந்த ஒரு ஆதிக்கமுமே இல்லை. இன்றைய முஸ்லிம் சமுதாயங்களை பார்க்கின்ற பொழுது இவ்வாறுதான் விளங்குகின்றது. எகிப்திலே உள்ள ஒரு அறிஞர் ஷேக் முஹம்மது அல் கஸாலி அவர்கள் கூறியது போல, சனிக்கிழமை பாடசாலைக்கு செல்கிறான், ஞாயிற்றுக்கிழமை ஃபத்வா கொடுக்க ஆரம்பிக்கிறான், திங்கட்கிழமை உலக வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய சகல இமாம்களும் அறிஞர்களும் பேர்கள் மடையர்கள் என்று ஃபத்வா கொடுக்கிறான். இவ்வாறு ஒரு கிழமைக்குள்ளே அவன் சர்வதேச அவ்வளு ஜமான் ஆஹிரு ஜமானின் முஃப்தியாக மாறிவிடுகின்றான். இந்த நிலைதான் என்று இஸ்லாமிய உலகின் மிகவும் கவலைக்குரிய நிலை என்று முஹம்மது அல் கஸாலி அவர்கள் கூறியிருப்பது போல ஒரு நிலையை நாங்கள் இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே காண்கிறோம். எனவேதான் இதிலிருந்து எம்மை நாம் பாதுகாப்பதற்காக 1400 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம்கள் விளங்கி வந்த நடைமுறைப்படுத்தி வந்த இஸ்லாம் என்ன என்பதை தெரிந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது கடமை என்பதற்காகத்தான் பேசிக்ஸ்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது இஸ்லாம் என்றால் என்ன என்பதை பற்றி சில வார்த்தைகள் கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைய பிரச்சனை இஸ்லாம் என்ன என்பதை விளங்குகின்ற பிரச்சனை. வெட்கமில்லையா? 1500 வருடங்கள் சென்றும் கிட்டத்தட்ட
இன்றும் இஸ்லாம் என்றால் எது என்ன என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் கடந்த 15 நூற்றாண்டுகளாக நாங்கள் என்ன செய்தோம்? ஆனால் உண்மை என்னவென்றால் கடந்த 13 நூற்றாண்டுகளாக முஸ்லிம்களிடத்திலே இந்த பிரச்சனை இருக்கவில்லை. உலமாக்கள் இருந்தார்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள் இருந்தார்கள். அவர்களின் உள்ளங்களையும் சிந்தனைகளையும் பேனைகளையும் பிரச்சாரங்களையும் விலைக்கு வாங்க முடியாமல் இருந்தது. இருந்தாலும் ஒன்றுமில்லை, அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் ஒன்றுமில்லை, யாராக இருந்தாலும் அல்லாஹுவிற்கே தங்களது ஆத்மாவையும் உடலையும் அவர்கள் விட்டிருந்தார்களே அன்றி வேறு யாருக்கும் விற்காத காரணத்தினால் இஸ்லாம் இருந்தது. இஸ்லாத்தை பற்றிய தெளிவு மக்களிடம் இருந்தது. ஆனால் அண்மை காலமாக ஒரு 40-50 வருடங்களாக, அதிலும் விசேடமாக ஒரு 20-25 வருடங்களாக மட்டும்தான் இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி, இஸ்லாத்தை பற்றி மீண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று தோன்றி இருக்கின்ற பிரச்சாரகர்கள் கூறுவது போன்று நமது மூதாதையர்கள், நமது பெற்றோர்கள் வழிகாட்டிலே இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தினை சரியாக புரியவில்லை, சரியான இஸ்லாத்திலே அவர்கள் வழிநடாத்தப்படவில்லை. நாங்கள் தான் இப்போது நூற்றுக்கணக்கான வருடங்களின் பின் உண்மையான இஸ்லாத்தினை முன்வைக்கிறோம் என்று இவர்கள் கூறுகின்றார்களே, இது முதலாவது அறிவுக்கு கட்டியதா அல்லது வரலாற்றினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை அனுப்பி, குர்ஆனை அனுப்பி, அந்த குர்ஆன் அதை விளக்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸும் நடைமுறையும் இஸ்லாமிய வரலாற்றிலே 1400 வருடங்களாக 2, 3, 4 பேர்களுக்கு மட்டும்தான் விளங்கி இருக்கின்றதா? இஸ்லாமிய வரலாறு படைத்த, நாகரிகம் படைத்த இமாம்கள், முஜாஹிதீன்கள், உலமாக்கள் ஒருவருக்குமே விளங்கவில்லையா? இருந்தாலும் பரவாயில்லை, நாம் இஸ்லாம் என்றால் என்ன என்று எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்தார்கள் என்பதை பார்ப்போம். அதை நாங்கள் உண்மையான முறையிலே தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் எவ்வாறு முஸ்லிம்களாக வாழ்வது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாம் வந்தது இஸ்லாத்தை பற்றி நாம் கதைத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல. இஸ்லாத்தின்படி வாழ்ந்து அதன் பொறுப்பேறுகளை நாங்கள் உளரீதியாகவும் சடரீதியாகவும் உணர்ந்து அனுபவித்து அல்லாஹுவின் பொருத்தத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருத்தத்தையும் பெற்ற மக்களாக வாழ்வதற்காக, அந்த அனுபவத்தினை பெறுவதற்கு அடிப்படை கேள்வியான இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல தெளிவுகள் இஸ்லாத்தை பற்றி வந்திருக்கின்றது. இதனை வாசித்து இதிலே மக்கள் சில நேரங்கள் பல வேறுபட்ட விளக்கங்களை உண்மையான இஸ்லாம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய பிரச்சனை, பலர் இஸ்லாத்தின் பெயரால் பேசுகின்றார்கள். பலர் பெரிய பெரிய உலமாக்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இன்று யாரை நம்புவதென்றே தெரிய முடியாமல் இருக்கின்றது. சில நேரம் மக்காவை சேர்ந்தவர் அல்லது மதீனாவை சேர்ந்தவராக இருந்தால், ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், வஹி இறங்கிய ஊரிலே இருந்து வருகின்றவர் என்பதற்காக அவர் சொல்வதற்கு நாங்கள் சில நேரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வழிகேடர்கள் அங்கிருந்து வந்தாலும் கூட, அங்கிருந்து பிரச்சாரம் செய்தாலும் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஓரளவு தயார் நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் அவ்வாறு இஸ்லாத்தினை விளங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாம்பு தனது பொந்திலே இருந்து வெளியேறி திரும்பும் அந்த பொந்திற்குள் நுழைவது போன்று மதீனாவிலே இஸ்லாம் மீண்டும் நுழையும் என்று. அதாவது மதீனாவிலே இருந்து அந்த இஸ்லாம் சில நேரம் வெளியே செல்லலாம், சென்று பிறகு பாம்பு மீண்டும் தனது பொந்திற்குள் வருவது போன்று வரும், கட்டாயம், நிச்சயம்.
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் இன்று சில பிரச்சாரகர்கள் வந்து இதுதான் மக்காவிலே இருக்கின்ற இஸ்லாம், இதுதான் மதீனாவிலே இருக்கின்ற இஸ்லாம் என்று பிரச்சாரம் செய்கின்றார்களே. 100 வருடங்களுக்கு முன், 100 சொச்சம் வருடங்களுக்கு முன் சவுதி அரேபியா என்ற ஒரு நாடு ஆரம்பிக்க முன் மக்காவிலும் மதீனாவிலும் இருந்த இஸ்லாம் என்ன? 100 வருடங்களுக்கு பிறகு நாமும் நமது பெற்றோர்களும் மூதாதையர்களும் என்ன இஸ்லாத்தினை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தோமோ அந்த இஸ்லாம் தான் இருந்தது. 100 வருடங்களுக்கு முன்பு மக்காவையும் மதீனாவையும் பிடித்து பை ஃபோர்ஸ் இருந்த மக்களை காபத்துல்லாவில் கூட கொண்டு குவித்து சவுதி அரேபியா என்ற ஒரு நாடு ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின் பை ஃபோர்ஸ் வஹாபிசம் பரப்பப்பட்டு அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஃபத்வா கொடுத்து அவ்வாறு கொலை செய்தார்கள். மக்காவிலும் மதீனாவிலும் இருக்கும் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. குர்ஆனில் சொல்லி இருக்குவதும் நான் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கின்ற இஸ்லாத்தினையும் பின்பற்றுங்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வழிகேடுகளுக்கு உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன். கடந்த 2 மாதங்களுக்குள் ஒரு பிரச்சனை சவுதி அரேபியாவிலே. என்ன பிரச்சனை? சவுதி அரேபியாவிலே பெண்களுக்கு வாகனம் ஓட்டுவது ஹராம், தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். பெரும்பாலான சவுதிக்கு சென்றிருக்கின்றவர்களுக்கு தெரிந்த விடயம் இது. அல்லாஹ்வோ ரசூலோ ஒரு பெண் காரை ஓட்டுவது, வாகனத்தை ஓட்டுவது ஹராம் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லவில்லை. ஆனால் அவர்களது விருப்பத்தின்படி அதை ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹலாலு மா அஹல்லல்லாஹ், எதை அல்லாஹ் ஹலால் என்று சொல்லி இருக்கின்றானோ அது ஹலால். வல் ஹராமு மா ஹர்ரமல்லாஹ், எதை அல்லாஹ் ஹராம் என்று சொல்லி இருக்கின்றானோ அது ஹராம். வமா சகத அன்ஹுமா ஃபஹுவ மஅஃபூவுன் அன், எதை பற்றி அவர் ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்லவில்லையோ அது உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட விடயங்கள், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் ஒரு விலக்கு வந்து இருந்தாலே அன்றி. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வலா தகூலு மா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கஸிப ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராம். குர்ஆனிலே, அதாவது உங்களது வாய்க்கு வந்தவாறு பொய்க்கு இது ஹலால் இது ஹராம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். அவ்வாறு இருக்க குர்ஆனிலோ ஹதீஸிலோ வராத ஒரு சட்டத்தினை பெண்கள் வாகனம் ஓட்டுவது ஹராம் என்று அவர்களுடைய ஃபத்வா, அது அவர்களுடைய சுயமான விஷயம். அப்போது எத்தனையோ தரம் பெண்கள் புரட்சி செய்தும் கூட அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படவில்லை. குவைத்திலே இருக்கிறது, கத்தரிலே இருக்கிறது, வேறு சில நாடுகளில் எமிரேட்ஸில் இருக்கிறதோ இல்லையோ தெரியாது, ஆனால் சவுதி அரேபியாவிலே இல்லை. அப்போது அண்மையிலே ஒரு பிரச்சனை வந்தது. தாய்மார்கள் சில நேரம் ஹவுஸ் டிரைவருடன் தனியே வெளியே செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்படுகின்றன. வாகனத்தை ஓட்டுவது ஹராம், ஆனால் ஒரு அந்நிய ஆணுடன் தனியே காரில் செல்வது ஹராமா ஹலாலா? ஹராம். அப்படி என்றால் என்ன செய்வது? இதற்குரிய ஹுக்கும் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அங்கே இருக்கின்ற ஹைஅத்து கிபாரில் உலமா, அதாவது பெரிய அறிஞர்களின் அமைவு, அதாவது அந்த சொசைட்டி ஒரு ஆர்கனைசேஷன், அது சவுதி அரேபியாவிலே மிகவும் பலமானதும் சட்டப்படி, பிராக்டிக்கல் அல்ல, நடைமுறையில் அது நடப்பதில்லை, ஆனால் சட்டப்படி அந்த சபைக்கு மன்னரை கூட நீக்கும் உரிமை இருக்கின்றது. அதாவது மன்னரை, நாம் பிரசிடென்டை இம்பீச் பண்ணுவது போல மன்னரை இம்பீச் பண்ணக்கூடிய அதிகாரம் அந்த சபைக்கு இருக்கின்றது. அந்த சபையின் மூலம்தான் கிங் ஃபைசல் தனது பிரதர், தனது சகோதரர் சவுதினை மன்னர் பதவியிலே இருந்து நீக்கி தான் மன்னர் பதவியை எடுத்தார். அப்படிப்பட்ட, ஆனால் நடைமுறையிலே இப்போது அந்த சபை அவ்வாறு விஷயங்களை அரசியலில் ஈடுபடுவதில்லை. அந்த சபையின் அது உயர்ந்த இந்த சபையில் உலமாக்கள், சவுதியிலே உள்ள பெரிய பெரிய உலமாக்கள் தான் அங்கத்தவர்கள். அதில் ஒருவர் ஷேக் ஒபை கான், அவரது பெயர்.
இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அந்நிய சாரதிகள் இலங்கையிலிருந்து, இந்தியாவிலிருந்து, பங்களாதேஷில் இருந்து, எகிப்தில் இருந்து சாரதிகள் வருகின்றார்களே, நமது சவுதி பெண்கள் அவர்களோடு காரிலே எவ்வாறு தனியே பிரயாணம் செய்வது ஹராமே, அவர்களோடு கருத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது, என்ன செய்வது என்று கேட்ட பொழுது அவர் என்ன ஃபத்வா கொடுத்தார் தெரியுமா? அந்த தாய் இந்த டிரைவருடன் தனித்து வைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வருகின்றது, அது ஹராமாக இருக்கின்றது, அதை தவிர்த்து கொள்வதற்காக இந்த டிரைவருக்கு, அதாவது இலங்கையிலே இந்தியாவிலே இருந்து செல்கின்ற இந்த டிரைவருக்கு பால் கொடுக்கட்டும். பால் கொடுத்தால் அதன் மூலம் தனது பால் கொடுத்த பிள்ளையாக அவன் மாறிவிடுகின்றான். அப்போது பால் கொடுத்த பிள்ளையை திருமணம் செய்ய முடியாதே, அவன் அஜ்னபி அல்லவே, அப்போது அவனுடன் காரில் பயணம் செய்யலாம் என்று ஃபத்வாவை கொடுத்து இன்டர்நெட்டிலே அது பெரிய ஒரு குழப்பமாக 2 மாதங்களுக்குள். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? எவ்வாறு இணைக்கின்றீர்கள்? ஒரு சாரதி இலங்கையிலே செல்கின்ற ஒரு சாதனைக்கு அந்த பெண் அவனோடு இருப்பது ஹலாலாக வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று பால் கொடுங்கள் என்று அந்த உலமா கூறுகிறார் என்றால் ஃபத்வா, இதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? பின் பல எதிர்ப்புகள் வந்த பொழுது என்ன சொல்கிறார்? அவன் பாலை நேரடியாக அருந்த வேண்டிய அவசியமில்லை, அவ பாலை கறந்து கொடுக்கலாம். அவள் அந்த மாடா வருகின்ற போகின்ற டிரைவர்களுக்கெல்லாம் பால் கறந்து கொடுப்பதற்கு இது ஃபத்வா. நீங்கள் இன்டர்நெட்டிலே நீங்கள் விசிட் பண்ணினால் நீங்கள் பார்க்கலாம். இது அங்கிருந்து வருகின்ற ஃபத்வா. அல்லாஹ் சொல்லாத ஒன்றை ஹராமாக்கி, அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்கி அதன் விளைவுகளை ஹலாலாக்குவதற்காக இன்னும் ஒரு பெரிய ஒரு அனாச்சாரத்தை அறிமுகப்படுத்த வருகின்றார்கள் இவர்கள். அதனால் தான் எங்கிருந்து வருகின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க கூடாது, என்ன சொல்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்றால் இங்கே வயது வந்தவர்கள் இருக்கின்றீர்கள். 1970ஆம் ஆண்டிற்கு முன் இன்று இங்கே பேசப்படுகின்ற பிரச்சனைக்குரிய இஸ்லாத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லை. ஏனென்றால் 1970ஆம் ஆண்டின் பின்தான் பெட்ரோலிலே இருந்து வருகின்ற பணத்தினை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள் சவுதி அரேபியாவைச் சேர்ந்தவர்கள். அப்போது அவர்களது பிரச்சாரத்தினை செய்வதற்காக இயன்ற அளவு பணத்தை செலவழித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வறுமையை பற்றி. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வறுமையை பற்றி. வறுமை குஃப்ருக்கு நெருங்கியது, கிட்டத்தட்ட காபிராவை போன்று உள்ளது இந்த வறுமை. ஒரு வறுமை ஒரு மனிதரை காபிராக கூட ஆக்க செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தான் வறுமையிலே வாடுகின்ற மனிதர்கள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள். இந்த பிரச்சாரம் ஆரம்பித்தது 1970க்கு முன். அவ்வாறு இருந்தது. ஓரிரு பேர் வந்தார்கள், கதைத்தார்கள், உலமாக்கள் பதில் கொடுத்தார்கள், சிதறிவிட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே இது இருக்கவில்லை. ஆனால் 70களுக்கு பிறகு, அதிலும் 80களுக்கு பிறகுதான் மிகவும் உற்சாகமடைந்தது இந்த பிரச்சாரம். அதனால் தான் we have to go back to the basics. What are the basics of Islam? Foundation of Islam. இஸ்லாத்தின் அடிப்படை உண்மைகள் என்ன? மக்கள் குழப்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை விளங்குவதற்கு, மக்களுக்கு விளக்கி கொடுப்பதற்கு ஜிப்ரீலை அனுப்பினார். சகல மദ്രസാக்களிலும் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் முதலாக அல்லது இரண்டாவதாக ஓதி கொடுக்கப்படுகின்ற ஹதீஸ் இது. அதிலே என்ன சொல்கின்றார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் அறிவிப்பாளர் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே ஒரு நாள் இருந்து கொண்டிருந்தோம். அப்போது திடீரென ஒருவர் அந்த மஜ்லிஸுக்கு வந்தார். அவரை நாங்கள் ஏற்கனவே கண்டில்லை. அப்படி என்றால் அவர் எங்கள் தேசத்தையோ பகுதியையோ சேர்ந்தவர் அல்ல, அவ்வாறுதான் தோன்றியது. ஆனால் அப்படி என்றால் அவர் வெளியூரிலே இருந்து வந்திருக்க வேண்டும். ஆனால் பயணம் செய்த அடையாளமும் கூட அவரில் தெரியவில்லை. மிகவும் கருத்த முடி, பால் போல வெள்ளையான ஆடை, இதை உடுத்து அந்த மஜ்லிஸுக்கு வந்து, அந்த மஜ்லிஸ் மிகவும் பழக்கப்பட்ட ஒருவர் போல அவர் நுழைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் இரு முட்டுக்கால்களையும் மடித்து இருந்து
தனது முட்டுக்கால் இரண்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முட்டுக்காலில் இணைத்து இருந்து, சொல்லுங்கள் முஹம்மதே, இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவதும், நான் அவனது தூதர் என்று நம்புவதும், தொழுவது, நோன்பு பிடிப்பது, வசதி இருந்தால் ஹஜ் செய்வது, இதுதான் இஸ்லாம் என்று கூற, அந்த கேள்வியை கேட்டவர், நீங்கள் சரியான பதிலை கூறிவிட்டீர் என்று சொன்னார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சபையில் அல்ல, பிறகு அந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்ற பொழுது சொல்கிறார்கள், எங்களுக்கு புதினமாக இருந்தது. தெரியாதவர் மாதிரி கேட்கின்றார், ஆனால் பதில் சொல்லவுடன் தெரிந்தவர் போன்று, நீங்கள் சொன்ன பதில் சரிதான் என்று கூறுகின்றார். ஆச்சரியப்பட்டோம். அவ்வாறு ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இது திரும்பி கேட்டார், முஹம்மதே, ஈமான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்றால் அல்லாஹ்வையும் அவனது திருத்தூதர்களையும் அவனது வேதத்தையும் நாங்கள் அனைவரும் பாடமாக்கி இருக்கின்ற ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா என்ற அந்த 6 அம்சங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது முதல் கூறியது போலவே அந்த வந்தவர், நீங்கள் சரியான பதிலை சொல்லிவிட்டீர்கள், இப்போது இஹ்சான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். இஹ்சான், இஹ்சான் என்ற அரபி சொல்லுக்கு ஒரு மொழிபெயர்ப்பில் அதன் ஆழமான முழு கருத்தத்தினையும் கொடுக்க முடியாது. அதனால் இஹ்சான் என்று நாங்கள் இப்போது வைத்துக் கொள்வோம். இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்சான் என்றால் என்னவென்றால், நீங்கள் அல்லாஹுவை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது போன்ற அமைப்பில் அல்லாஹுவை வணங்குவது, இபாதத்து செய்வது. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீங்கள் நேரடியாக உங்களது கண்களினால் அல்லாஹுவை காண்கின்றீர்கள் போன்ற அந்த ஃபீலிங்கில், அந்த இம்ப்ரெஷனின் கீழ், அந்த அமைப்பில் அல்லாஹுவை நீங்கள் இபாதத்து செய்வது. அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால், அவ்வாறு நீங்கள் காணவில்லை என்றால், ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீங்கள் அவனை காணவில்லை என்றால், ஃபஇன்னஹு யராக், குறைந்தது அவனாவது உங்களை கண்டு கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வில் நீங்கள் இபாதத்து செய்வது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு கியாமத் நாளை பற்றி சொல்லுங்கள். எப்போது கியாமத் நாள்? விடயம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேள்வி கேட்டவரோ கேள்வி கேட்கப்பட்டவரை விட மிகவும் தெரிந்தவர் இது பற்றி என்று கூறினார்கள். கேள்வி கேட்டவருக்கு இதை பற்றிய டீட்டெயில்ஸ் நன்றாக தெரியும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், அப்படி என்றால் அந்த கியாமத்தினாரின் அடையாளங்களை பற்றி கூறுங்களேன் என்று கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா وأن ترى الحفاة العراة العالة رعاء الشاه يتطاولون في البنيان. தன் எஜமானை தான் பெற்றெடுப்பது. அதன் விளக்கம் மிகவும் நீண்டமானது, சில ஃபிக்ஹ் மசாயில்கள், அதை நாங்கள் ஒத்தி வைப்போம். அது ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம், பாதை அணியின்றி செருப்பின்றி ஆடு மாடு மேய்த்தவர்கள் அதி உயர்ந்த மாடி கட்டிடங்களை கட்டுவார்கள். இன்று கல்ஃப் கண்ட்ரீஸிலே நடப்பது போன்று குவைத்திலே, அபுதாபியிலே, தோஹாவிலே, சவுதி அரேபியாவிலே இவைகள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? வறுமையிலே இருந்தார்கள். பெரும்பாலும் ஹஜ்ஜுக்கு போபவர்களை களவெடுத்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அந்த 60 வருடங்களுக்கு முன், செல்வம் வருவதற்கு முன், செல்லுகின்ற ஹஜ்ஜாஜுகளை களவெடுத்து வாழ்ந்தார்கள். ஒரு 100 வருடங்களுக்கு முன் நான் நினைக்கிறேன், எனது தந்தை அவர்கள் சிறுவனாக இருக்கின்ற பொழுது இலங்கையிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் ஒரு தலைக்கு 1 ரூபாய் படி சேர்த்து
மக்காவிலே மதீனாவிலே உள்ள முஸ்லிம்களுக்கு சதக்காவாக அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். எகிப்திலே ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் சமய அலுவல்கள் அமைச்சிலே அவர்களது பட்ஜெட்டிலே வருடாந்த பட்ஜெட்டிலே மக்கா மதீனாவிலே வாழ்கின்ற பிச்சைக்காரர்கள் என்று ஒரு ஐட்டம் இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு தொகை ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த பட்ஜெட் 1970களின் கடைசியிலே தான் கேன்சல் பண்ணப்பட்டது. அதுவரை எகிப்திய நாட்டின் பட்ஜெட்டிலே மக்காவிலே மதீனாவிலே வாழ்கின்ற ஏழைகளுக்கு என்று ஒரு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அவர்களுக்கு அதை பற்றி நினைப்பு காட்டுவதோ விருப்பமில்லை. அந்த கடந்த காலத்தை நினைக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. இவ்வாறுதான் இருந்தார்கள். வருகின்ற ஹஜ்ஜாஜிகளை சூறையாடி வாழ்ந்தார்கள். அவ்வாறு உடையின்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று காலிலே அணிவதற்கு செருப்பில்லாமல் ஆடு மாடுகளை மேய்த்து திரிந்தவர்கள் ஸ்கை கிரேப் கட்டுவார்கள். வானை தளாவக்கூடிய கட்டிடங்கள் எங்கே இங்கு முஸ்லிம் உலகத்திலே முஸ்லிம் நாடுகளிலே எங்கே இது நடக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர் வந்தவர் இவ்வாறெல்லாம் கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு விடை பெற்றுவிட்டு சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உமரே, இப்போது இங்கு வந்து சென்றவர் யார் என்று உமக்கு தெரியுமா? இந்த மஜ்லிஸிலே வைத்து உமரை கேட்டார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம். அல்லாஹ்வுக்கும் அவனது திருத்தூதருக்கும் தான் வெளிச்சம், எங்களுக்கு தெரியாது என்று கூற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ஜிப்ரீல், அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கு வந்தவர். அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும் அவ் அதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும். அவர் ஏன் வந்தார் என்று சொன்னால், உங்களுடைய மார்க்கம் எது என்பதை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக வந்தார். அவர்தான் ஜிப்ரீல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்றால் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை ஒத்தென்டிக்கலி கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹுவினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக அந்த சபையிலே விடை அளிக்கப்பட்டது. அதுதான் ஒத்தென்டிக்கல் வேர்ஷன் ஆஃப் இஸ்லாம். அதுதான் இஸ்லாம். அதில் எதை சொல்லப்படுகின்றது? 3 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாத்திலே நாங்கள் ஷரியாவுடைய விஷயங்களை அதிலே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஈமானிலே அகீதாவுடைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இஹ்சானிலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது? மனிதனின் ஆத்மீக உள ரீதியான விடயங்கள். இந்த 3ம் ஒன்றாக இணையும் பொழுதுதான் உண்மையான மார்க்கம் நிலை பெறுகிறது. இன்று நடக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், 1400 வருடங்களாக உலமாக்கள் விளங்கியவாறு இந்த 3ம் இஸ்லாமின் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் 3 அடிப்படை அம்சங்கள் என்று விளங்கப்படாது. இது 3ம் 3 படித்தரங்கள் என்று விளங்கப்பட்டதனால் இஸ்லாம் ஒரு படித்தரம், 2வது படித்தரம் ஈமான், 3வது படித்தரம் இஹ்சான், ஒவ்வொருத்தருக்கும் விரும்பின படித்தரத்திலே இருந்து கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு விளக்கத்தினை கொடுக்கக்கூடியவாறு பிரச்சாரம் அமைந்த காரணத்தினால் முற்றுமுழுதாக உள்ளத்தை பற்றிய, ஆத்மீகத்தை பற்றிய, இஹ்சானை பற்றிய விடயம் மறக்கப்பட்டது. அது மறக்கப்படுகின்ற பொழுது இஸ்லாம் மட்டுமல்ல, எதுவும் ஒரு வெறும் சடங்காகவே மாறும் என்ற காரணத்தினால் தான் பள்ளிவாயலுக்கு சென்று தொழுகின்றோம். பள்ளிவாயிலே இருந்து வெளியே வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற இன்னும் ஒருவரின் செருப்பிலே களவெடுத்துக் கொண்டு வருகின்றோம். அந்த தொழுகைக்கு எந்த ஒரு தாக்கமும் நமது உள்ளத்திலே இல்லை. ஏன்? அல்லாஹ்வை சில நேரம் பள்ளி வாயில்கள் தான் மக்களுக்கு எதிராக அல்லது வியாபார சூழ்ச்சிகள் செய்வதற்கு, சிந்திப்பதற்கு, பேசுவதற்குரிய இடமாகவும் இருக்கின்றது. அதனால்தான் இஸ்லாத்திலே ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்றால் அவன் இந்த 3 டைமென்ஷன்ஸ்களையும், இந்த 3 அம்சங்களையும் ஒரே நேரத்திலே பின்பற்றியவனாக வாழ வேண்டும்.
இந்த 3 அம்சங்களும் மிகவும் முக்கியமானது என்பதனாலும் இந்த 3 அம்சங்களும் பேணப்படாமல் இஸ்லாம் இருக்க முடியாது என்பதனாலும் தான் 2ஆம் நூற்றாண்டிலே இருந்து இரண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பரக்கத்திலும் அவர்களுடைய ஒளியிலும் அவர்களது பிரசன்னத்திலும் வாழ்ந்திருந்த சஹாபாக்கள் அன்னாரின் ஒளியினால் அதன் தாக்கத்தினால் மாற்றப்பட்டார்கள். தேவையானதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். ஒரு அத்தாரிட்டி இருந்தது. பின்பு குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலத்திலே அந்த அத்தாரிட்டி அவ்வாறு இருந்தது. ஆனால் ஃபித்னாக்கள் கிளம்பியதன் பின்பு அந்த ஃபித்னாக்கள் அரசியல் ரீதியிலே கிளம்பி அது முஸ்லிம்களை பிரித்த பொழுது அங்கே பலரும் பலவிதமான அத்தாரிட்டிகளை கூறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்ற இந்த 3ஐயும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அதன் அவசியத்தை உணர்ந்த உலமாக்கள், பெரியவர்கள், அறிஞர்கள் தங்களை ஒன்று சேர்த்து 3 விதமான அறிவுகளை டிசிப்ளின்ஸ் அறிமுகப்படுத்தினார்கள். அதில் ஒன்று ஃபிக்ஹ், இல்முல் ஃபிக்ஹ், ஷரியா. இதிலே ஏவல் விலக்கல், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் அது போன்ற ஹலால் ஹராமை பற்றிய இதை பற்றிய விடயங்களை ஆராய்ந்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே மக்களுக்கு அதனுடைய அவர்களுக்குரிய சந்தேகங்களை போக்குவதும் அவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட தெளிவுகளை கொடுப்பதையும் தங்களது பொறுப்பாக ஏற்று ஒரு குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ், உலமாக்கள், அவர்களைத்தான் நாங்கள் ஃபுகஹாக்கள் என்று கூறுகிறோம், அந்த கலையை ஏற்படுத்தினார்கள். அந்த கலைக்குத்தான் இல்முல் ஃபிக்ஹ் என்று நாங்கள் கூறுகிறோம், அல்லது இல்மு ஷரியா என்றும் சில நேரம் கூறுவார்கள். பின் அகீதாவுடைய விஷயத்திலே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்ற அந்த 6 அம்சங்களும் தான் பேசிக் அகீதாவாக இருந்தாலும் அது மிகவும் கிளியரான முறையிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த அகீதாவை எதிர்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்த சவாலை விடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதற்காக அந்த முஸ்லிம் அல்லாதவர்களின் மூலம் முஸ்லிம்களின் உள்ளங்களிலே இந்த அகீதா சம்பந்தப்பட்ட சில சந்தேகங்கள் கிளப்பப்படலாம் என்பதற்காக முஸ்லிம்களின் அகீதாவை பாதுகாப்பதற்காகவும் அவர்கள் கொண்டிருக்கின்ற அகீதா பற்றிய தெளிவுகளை அவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் அதற்கு எதிராக வருகின்ற மற்ற மதங்கள், மற்ற கலாச்சாரங்கள், மற்ற நாகரிகங்களிலே இருந்து இஸ்லாமிய அகீதாவுக்கு எதிராக வருகின்ற சவால்களை எதிர்நோக்குவதற்காகவும் மற்றொரு இல்மை ஆரம்பித்தார்கள். அதற்கு பெயர் இல்முல் அகீதா, அகீதாவுடைய கலை. அந்த கலையிலே ஆமன்து பில்லாஹி வ அதன் விளக்கங்களையும் தெளிவுகளையும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்த அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து நாம் நம்ப வேண்டிய விடயங்கள் அனைத்தையும் சேர்த்து, ஏனென்றால் அந்த நம்ப வேண்டிய விடயங்களின் அடிப்படையில் தான் நாம் நமது வாழ்க்கையை அமைக்க வேண்டும். ஆமன்து பில்லாஹி, உதாரணமாக அல்லாஹ்வை நாம் நம்புகிறோம் என்றால் அவன்தான் நம்மை படைத்தவன், நமக்கு ரிஸ்க் தருபவன் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் அந்த அல்லாஹ் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் நாம் எந்த ஒரு விடயத்தை செய்யும் பொழுதும் அல்லாஹுவை மறந்துவிட முடியாது. சகல நேரத்திலும் அல்லாஹுவின் தியானத்திலும் ஞாபகத்திலும் இருக்க வேண்டியவர்களாகத்தான் இருப்போம். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அந்த அகீதாவினையும் அதன் டைமென்ஷன்ஸ்களையும் மறந்து விட்டோம். அதனால் பிசினஸ் செய்யும் பொழுது நாங்கள் பள்ளிக்கு செல்வோம், தொழுவோம். ஆனால் பிசினஸ் செய்யும் பொழுது நாங்கள் அல்லாஹுவை முற்று முழுதாக மறந்து விடுகின்றோம். நமது சமுதாயங்களிலே களவிற்கு பெயர் திறமை. ஒருவன் கள்ள முறையிலே கள்ள வழியிலே உழைத்து சேர்த்து பெரியவராக ஆகிவிட்டான் என்றால் அதற்கு நாங்கள் என்ன கூறுகிறோம்? திறமை, கெட்டிக்காரன் என்று கூறுகிறோம். அவனை விமர்சிப்போம். விமர்சித்து விட்டு கடைசியாக என்ன கூறுவோம்? என்ன இருந்தாலும் அவன் கெட்டிக்காரன். கொழும்புல 25 ஃபார்ம் திறந்திருக்கிறார், இங்கே 15 ஊடு வச்சிருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுவோம். இதனை கேட்கின்ற இளைஞன், ஓஹோ, அப்படி என்றால் என்ன வழியிலாக இருந்தாலும் சரி பணத்தை சேர்க்க முடியும் என்றால் நாம் போற்றப்படுவோம். நமக்கு தெரியும் நமது சமுதாயத்திலே பணக்காரனுக்குத்தான் செல்வாக்கு. பணம் இல்லாதவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அவனுக்கு செல்வாக்கு இல்லை என்று நம் அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் பணத்தினால் தான் ஒருவரின் சோசியல் ஸ்டேட்டஸ், சமுதாயத்திலே அவனுக்கு இருக்கின்ற இடம் கணிக்கப்படுகின்றது என்ற காரணத்தினால் தான் எந்த வழியினாலும் சரி பணத்தை சேர்க்க வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான்.
அவனை நாங்கள் கெட்டிக்காரன் என்று கூறுகிறோம், திறமைசாலி என்று கூறுகிறோம். அப்படி என்றால் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் என்று அல்லாஹ் கூறி தந்ததும், அவன்தான் ரப்புல் ஆலமீன், அவன் கையில் தான் சகலதும் இருக்கின்றது, அவனிடம் தான் நாங்கள் மீண்டும் செல்ல வேண்டும் என்று அவன் நம்மளுக்கு அடிக்கடி குர்ஆனிலே கூறியிருப்பதை நாங்கள் நினைத்து வைத்திருக்கிறோமா? இல்லை. அவ்வாறு நினைத்திருந்தால் ஏன் ஹராமான ஒரு சதத்தை நாங்கள் தொட வேண்டும்? இன்று நம் சமுதாயத்திலே ஹலாலை சாப்பிடுபவர்கள் எத்தனை பேர்? ஹலாலை தேடுபவர்கள் எத்தனை பேர்? நான் மௌத்தாக வேண்டும், நாளை மௌத்தாகி விடுவேன், அடுத்த கணம் மௌத்தாகி விடுவேன், அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்பவன் எத்தனை பேர்? அவ்வாறு நினைப்பவன் போட்டி போடலாமா? களவு செய்யலாமா? இன்னும் ஒருவனுடைய ஒன்றை அபகரிக்கலாமா? ஒரு சதமாக இருந்தாலும் ஹராத்தினை உண்ணலாமா? ஆனால் நாங்கள் ஆகிரத்தை சொல்லளவில் நம்புகிறோம், ஆனால் செயலளவில் நம்புவதில்லை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்பதை அடிக்கடி ஓதுகின்றோம், ஆனால் அதன் யதார்த்தம் என்ன, அதன் தாற்பயம் என்ன என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அதனால் மௌத்தை மறக்கிறோம். நாம் அடுத்த கணம் மௌத்தாகலாம் என்பதை நாங்கள் மறக்கிறோம். அல்லாஹ்விடம் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் மறக்கிறோம். இது நித்திய உலகம் அல்ல, மறு உலகம்தான் நித்தியமான உலகம் என்று அந்த அகீதா கூறிக்கொண்டிருக்கின்றது, அதை நாங்கள் மறக்கிறோம். அதனால்தான் நாம் இன்று இவ்வாறு பணத்துக்கு பின்னால் காசேதான் கடவுளடா என்று நாங்கள் அதன் பின்னால் அலைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை அகீதாவை தெரிவதன் மூலம் மட்டும் இந்த நிலையிலே இருந்து மாற முடியாது என்பதனாலும் அந்த அகீதாவின் விழுமியங்களை, அகீதா போற்றுகின்ற விழுமியங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கு என்பதனாலும் அவரது உள்ளத்தை அகீதாவின் அடிப்படையிலே வாழ்வதற்கு ஏற்றதாக அமைப்பதற்கு உதவ வேண்டும் என்பதனாலும் அந்த இஹ்சானுடைய நிலைமை, அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற நிலைமையில் ஒருவன் வாழ முடியும் என்றால் அவன் ஹராம் செய்வானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு களவெடுப்பவன் அவன் ஒரு முஃமினாக இருந்து களவெடுக்க முடியாது. அவன் களவெடுக்கும் பொழுது முஃமினாக இருக்க முடியாது. ஒரு விபச்சாரம் செய்பவன் அவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது உண்மையாக முஃமினாக இருக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன்? ஒரு முஃமின் ஒரு இஹ்சானுடைய நிலையிலே வாழ்பவன், அல்லாஹ்வை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற நிலையிலே வாழ்பவன். நாம் சாதாரணமாக நமது பெற்றோருக்கு முன்னால், நமது பெற்றோர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரின் முன்னால் ஒரு தவறை செய்வோமா? ஆனால் இன்றைய இளைஞர்கள் சிறிதளம் செய்யலாம். இன்றைய இளைஞர்கள் பெற்றோரை மதிப்பதில்லை, படித்துக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை மதிப்பதில்லை. ஆனால் நமக்கு தெரிந்த வாழ்க்கையிலே ஒரு ஆசிரியருக்கு முன்னால், ஏன் வயது முதிர்ந்த ஒருவருக்கு முன்னால் நாங்கள் தவறுகள் இழைப்போமா? அவ்வாறு தவறு செய்வதென்றாலும் ஒளித்து மறைத்துத்தான் செய்வோம். ஆனால் இன்று அப்படி இல்லை. நாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறார், அல்லது நாம் அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில் வாழ்கின்ற ஒருவன் தவறு செய்ய முடியுமா? இல்லை. அதனால் தான் அந்த இஹ்சானுடைய நிலையிலே அவன் வாழவில்லை என்றால் அவன் இஸ்லாத்தையும் ஈமானையும் ஒழுங்கான முறையிலே நடைமுறைப்படுத்த முடியாது என்பதனால் அதையும் கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவனுடைய உள்ளத்தை மாற்றி அல்லாஹுவை பார்த்துக் கொண்டிருப்பன் போன்ற நிலையிலே ஒருவன் வாழ வேண்டும் என்றும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக மூன்றாவது ஒரு கலை, டிசிப்ளின் உருவாக்கப்பட்டது. அதன் பெயர்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே அந்த நாள் தொட்டு இன்று வரை இந்த மூன்று கலைகளும், இல்முல் அகீதா வ இல்முல் ஷரியா வ இல்முத் தஸவ்வுஃப், இந்த மூன்றும் தான் ஒருவன் முஸ்லிமாக வாழ்வதற்கு உதவி செய்கின்ற முக்கிய கலைகளாக இருந்து வந்தது. மற்ற கலைகள் அனைத்துமே இந்த மூன்றுக்கும் ஒன்று ஆதாரமாக அல்லது உதவி செய்யக்கூடிய கலைகளாக இருந்தது. தஃப்சீரை படிக்கிறோம். ஏன்? அகீதாவையும் ஷரியாவையும் இஹ்சான் தஸவ்வுஃபையும் தெரிந்து கொள்வதற்கு குர்ஆனை உடனடியாக விளங்க வேண்டும், நேராக விளங்க வேண்டும், தெளிவாக விளங்க வேண்டும். அதற்காக தஃப்சீரை படிக்கிறோம். அதன் விளைவு இந்த மூன்றிலும் தான் தென்படும்.
ஹதீஸை படிக்கிறோம் ஏன்? அதன் விளைவு இந்த மூன்றிலும் தான் தென்படும். லுகாவை படிக்கிறோம் ஏன்? அரபிக் லாங்குவேஜை படிக்கிறோம் ஏன்? அதன் விளைவு இந்த மூன்றிலும் தான் உறுதியாக வெளிவரும். அதனால் தான் அன்று தொட்டு இன்று வரை இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்களிலே பல்கலைக்கழகங்களிலே இந்த மூன்றும் அதி முக்கிய கலையாக இருந்து வந்தது. ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? தஸவ்வுஃப் என்ற ஒன்று இல்லை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கதையிலே ஹதீஸிலே இஹ்சான் இல்லை என்றால் தீன் இல்லை என்று கூறப்படுகின்ற போது அந்த இஹ்சான் பின் தஸவ்வுஃப் என்று பெயரிடப்பட்ட அது அறிவு ரீதியிலே ஒரு கலையாக ஆக்கம் பெற்ற பொழுது தஸவ்வுஃப் என்று பெயர் வைக்கப்பட்ட அந்த இஹ்சான் இல்லை என்று இன்று பிரச்சாரம் செய்யப்படுகின்ற காரணத்தினால் கொள்கை அளவில் முஸ்லிம்கள் இன்று அதிகரித்து விட்டார்கள். அதனால் தான் முஸ்லிம் சமுதாயத்திலே களவும் குழப்பமும். அதனால் தான் இன்று உலமாக்கள் கூட உள்ளொன்றும் ஒளியொன்றுமாக உண்மையை தெரிந்தும் பணத்திற்காக உண்மையை மறைத்து பிழையை அவர்கள் ஏற்று பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சான் என்றால் நீங்கள் அல்லாஹுவை காண்பது போன்று வணங்குவது என்று கூறிய பொழுது நாம் அவ்வாறு இருக்க வேண்டிய நமது கடமை என்பது புலனாகின்றது என்றால் அது அச்சமானது என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த நபிமார்களில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹை பார்க்க வேண்டும், நான் உன்னை பார்க்க போகின்றேன் என்று கூறினார்கள். அவர் ஒரு நபி, குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற கதை இது. அப்போது அல்லாஹ் என்ன சொன்னான்? லன் தரானி, நீங்கள் என்னை ஒரு பொழுதும் காண மாட்டீர்கள், நீங்க காண முடியாது. நாம எத்தனையோ ஓட்டுள்ள லைட்டுக்கு முன்னாலே நாம கண்ணை திறந்து கொண்டா கூட போயிடுவோம், நேரடியாக பார்த்தோம் என்றால். ஒரு லென்ஸை வச்சு நாம சூரிய ஒளிக்கு ஒரு லென்ஸை வச்சு அதுக்கு ஒரு தாளை இல்லை அதுக்கு ஒரு பஞ்சை வச்சா என்ன செய்யுது? பத்தி போகுது. ஆனால் ஒளிக்கெல்லாம் ஒளியாக அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களினதும் பூமிகளிலும் பிரபஞ்சத்தினதும் ஒளி அல்லாஹுவே என்று கூறிய அந்த அல்லாஹுவை நாம் நேரில் சந்திக்கின்ற பொழுது நாம் இருக்க முடியுமா? அல்லாஹ் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, நீங்கள் என்னை பார்க்க முடியாது. இல்லை, நான் பார்க்கத்தான் வேண்டும் என்று சொன்னார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போது அல்லாஹ் என்ன சொன்னான்? உன்துர் இலல் ஜபல், நீங்க அந்த மலையை பாருங்க, தூர்சினா மலை, நீங்க அந்த மலையை பாருங்க. அந்த மலை அது இருக்கிற இடத்துல இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன காணல. குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், மூசாவுடைய அல்லாஹ் அந்த மலைக்கு தஜல்லியாகிய பொழுது, அதற்கு வெளிப்பட்ட பொழுது ரேஷ்மா ஜஅலஹு தக்கா வகர்ர மூசா ஸைகா, அந்த மலை தூள் தூளாக சிதறியது. வகர்ர மூசா ஸைகா, மூசாவோ தன்னை மறந்து மயங்கி விழுந்தார். இது அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்று மலக்குமாரை கூட சந்தித்து அல்லாஹ்வோடு நேரடியாக பேசினவர் என்ற கலீமுல்லா என்ற பட்டத்தை பெற்ற மூசா நபி அவர்களுக்கு கிடைத்த அவர்களுக்கு இருந்த நிலை. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் சொன்னான் பார்க்க முடியாது. அந்த மலையே சுக்கு நூறாக சிதறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்தார்கள். இந்த நிலை இவ்வாறு இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? எங்களை பார்த்து இஹ்சான் என்றால் நீங்கள் அல்லாஹுவை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது போன்று அந்த நிலையிலே பக்குவத்திலே நீங்கள் அவனை வணங்குவது. அப்படி என்றால் எவ்வளவு தூரம் உயர்ந்த ஒரு நிலையில் நாங்கள் வணங்க வேண்டும். அதை எவ்வாறு செய்வது? அதற்கு
ஏற்ற பக்குவத்தை எங்களிலே ஏற்படுத்துவதற்குரிய வழி என்ன என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான், கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தஸவ்வுஃப் கலை வெளியாகி அது அறிவோடு மட்டும் நின்று விடாமல் நடைமுறை ரீதியிலே மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தரீக்காக்கள் என்ற சூஃபி தரீக்காக்கள் வெளியாகின. அதாவது தரீக்காக்கள் என்பது இஹ்சானை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நடைமுறை சாதனங்கள். எனவேதான் அந்த தரீக்காக்களின் டெக்னிக்ஸ்களை, என்றால் சில விடயங்களை நாங்கள் அனுபவத்தின் மூலம் தான் படிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் என்னை இவ்வாறு செய்யுங்கள் அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறுகிறான். அதன் விளைவு என்ன என்பதை அவ்வாறு செய்வதன் மூலம்தான் நாங்கள் அறிய முடியும். அவ்வாறு சஹாபாக்களின் அனுபவத்தினையும் தாபியீன்களின் அனுபவத்தினையும் ஏற்கனவே வந்த பெரியார்களின் அனுபவங்களையும் அடிப்படையாக கொண்டு தங்களது சொந்த அனுபவங்களையும் கொண்டுதான் தரீக்காக்களிலே சில டெக்னிக்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொடுத்தார்கள். இந்த டெக்னிக்ஸ்களை ஃபாலோ பண்ணுவதன் மூலம் உங்களது உள்ளத்தை நீங்கள் சுத்தப்படுத்தலாம், உங்களது உள்ளங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், உண்மையிலேயே அல்லாஹுவை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பது போன்ற பக்குவத்தை அடைந்து அந்த நிலையிலே அல்லாஹுவை வணங்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாள், உதாரணமாக நாங்கள் சொல்வோம், குர்ஆனிலே அடிக்கடி திக்ரை பற்றி அல்லாஹ் கூறுகிறார். திக்ரை செய்தால் இவ்வாறு பிரயோஜனங்கள் இருக்கின்றன என்று கூறுகிறான். ஆனால் அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுகின்ற பொழுதுதான் அதன் விளைவுகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒருமுறை சையதா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வேலை பளு கூடி ஒரு உதவி செய்வதற்கு ஒரு பணியால் இருக்கக்கூடாதா என்று ஆசை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். போய் அந்த நாயகத்துக்கிட்ட அந்த யுத்தத்தில் பிடிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க தேவைப்பட்ட ஆட்களுக்கு அவங்களை விநியோகிக்கிறாங்க பணி வேலைக்கு, அதுக்கு இதுக்கு. அப்போ நமக்கும் ஒரு பணியால் திரட்டுமே வேண்டிக் கொண்டு வாங்கலன்னு என்று சொல்லி செய்திட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஃபாத்திமா நாயகி அவர்கள் அனுப்பினார்கள். செய்திட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகத்திடம் வந்து இருந்து கேட்க வெக்கத்தில் திரும்பி போய்விட்டார்கள். என்ன செஞ்சீங்க, வெக்கமா இருந்துச்சு, நான் கிருகி வந்துட்டேன். இப்ப 2-3 தரம் போயிட்டு வந்தோன்னு ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, வாங்க 2 பேரும் போவோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவுடைய கையை பிடிச்சிட்டு நாயகத்திட்ட வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்ன வந்தீங்க, வாங்க 2 பேரும். உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியை மிகவும் நேசித்தார்கள், மிகவும் நேசித்தார்கள். அந்த நேசத்தின் முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானதன் பின் 6 மாதங்களின் பின் ஃபாத்திமா நாயகி மௌத்தானார்கள். அவர்கள் பெரும்பாலும் யாருடனும் கதைக்கவில்லை, அவர்கள் சோகத்திலேயே இருந்து கொண்டிருந்தார்கள். 6 மாதங்களில் மௌத்தாகிவிட்டார்கள். என்ன மகளே, உங்களுக்கு என்னத்துக்கு வந்தீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, வேலை கஷ்டம், ஒரு நீங்க ஆட்கள் கொடுக்குறீங்க, எங்களுக்கும் ஒரு பணிவிடைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆளை தாங்கலன் என்று சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் ஃபாத்திமாவுடைய கஷ்டம். சில நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஃபாத்திமா நாயகியின் வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது ஃபாத்திமா நாயகி அவர்கள் படுகின்ற கஷ்டத்தினை பார்த்து சில நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குந்தி அவர்கள் அது வீட்டு வேலைகளில் உதவி செய்வார்கள், மாலை அரைத்து கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த அந்த நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மகளே, அன்பு மருமகனே, நாம் மற்றவர்கள் இலகுவாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக கஷ்டப்படுவதற்கு பிறந்தவர்கள் தான் நாங்கள். எனவே உங்களுக்கு இந்த பணியால் தேவையில்லை. ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு வேறொரு விஷயம் ஒன்று சொல்லித்தார. நீங்க 2 பேரும் படுக்க போகும் பொழுது சுப்ஹானல்லாஹ் என்ற 33 தரமும், அல்ஹம்துலில்லாஹ் என்ற 33 தரமும், அல்லாஹு அக்பர் என்ற 33 தரமும் நீங்க ஓதிட்டு, உங்கள் ரிவாயத்தில் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு தரம் ஓதிட்டு படுங்க, உங்களுக்கு இந்த பணியாளம் தேவைப்படாது என்று சொல்லி அனுப்பினாங்க. இந்த சம்பவத்திலே இருந்து, இந்த ஹதீஸிலே இருந்து நாங்கள் எதனை விளங்குகிறோம்? ஃபாத்திமா நாயகி கேட்டு சென்றது பணியாளன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகிக்கு கொடுத்த பதில் திக்ர், தஸ்பீஹ். அப்படி என்றால்
பணியாளன் எதற்கு தேவைப்பட்டானோ அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய பவர் இந்த திக்ருக்கு இருக்க வேண்டும். பாத்திமா நாயகிக்கு வேலை பழுவால் உடம்பு கஷ்டப்படுகின்றது, உடம்பு நோகின்றது, வலிக்கின்றது. அப்படி என்றிருந்தால் இந்த திக்ர் அந்த நிலையிலே இருந்து அவர்களை மாற்றுவதற்கு உதவி புரிய வேண்டும் என்பது இல்லை என்றால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பதில் அர்த்தமற்றது. அதனால்தான் எவ்வளவு தூரம் இந்த திக்ர் ஒருவனுக்கு பிசிக்கலி ஒரு தைரியத்தையும் உஷாரையும் கொடுக்க முடியும் என்பதனை நாங்கள் அனுபவத்தின் மூலம்தான், நாங்கள் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் புரிந்துதான் தெரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு தெரிந்த டெக்னிக்ஸ்கள் தான் தரீக்காக்களிலே திக்ர் செய்வதற்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்களே, இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புது, உங்களை தாக்குவதற்காக ஒரு படை வந்திருக்கின்றதென்றால் நீங்கள் ஓடிவிடாதீர்கள், நீங்கள் உஷாராக தரித்து நில்லுங்கள் என்று என்ன செய்ய வேண்டும்? லாஜிக்கலி நாம் யோசிப்போம், என்ன பதில்? நின்று போராடுங்கள். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் அவ்வாறு சொல்லவில்லை. உங்களோடு போர் செய்வதற்கென்று ஒரு படை வந்தால் நீங்கள் நில்லுங்கள், ஓடிவிடாதீர்கள், நின்று என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஏன்? அந்த திக்ரின் மூலம்தான் ஒருவரின் ஆத்மா உற்சாகம் அடைகிறது, பலமடைகிறது. அந்த ஆத்மா பலனடைகின்ற பொழுதுதான் அவனது உடம்பு பலனடைகிறது. When someone is spiritually strong, he will be physically strong too. எவனுடைய ஆத்மா வீக்காக இருக்கின்றதோ அவனுடைய உடம்பும் வீக்காகத்தான் இருக்கும். இன்று நாங்கள் வைத்தியர்களிடம் எத்தனையோ வருத்தங்களுக்காக செல்கின்றோம். அதிலே 75-80% மேற்பட்ட வருத்தங்கள் சைக்கலாஜிக்கல், உண்மையிலேயே வருத்தங்கள் அல்ல. எமது ஆத்மீக வீக்கத்தினால் தாக்கப்பட்ட உடம்புகள். நாங்கள் சீரியஸான வருத்தங்களுக்காக ஹாஸ்பிட்டலிலே மக்களை அட்மிட் பண்ணினால் என்ன சொல்கின்றார்கள்? அவர்களுக்கு வைத்தியம் கொடுத்து அந்த கஷ்டமான பீரியட்லே இருந்து அவர்களை வெளிப்படுத்தியதன் பின் 1 மாதம் 2 மாதம் இவரை நீங்கள் குழப்பாதீர்கள், இவருக்கு மனதில் தாங்கக்கூடாத கதைகளை இவரின் முன் பேசிவிடாதீர்கள் என்று சொல்கின்றார்களா இல்லையா? ஏன்? சைக்கலாஜிக்கலி அவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவரது உடம்பை ஸ்ட்ராங்காக ஆக்கலாம், அவரது நோய்களை குணப்படுத்தலாம். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எதை பற்றி கூறும் பொழுதும் கூறாத ஒரு விடயத்தை திக்ரை பற்றி கூறும் பொழுது கூறுகிறான். என்ன? திக்ர் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் அதிகம் செய்யுங்கள் என்று கூறப்படுகின்ற ஒரே ஒரு விடயம் திக்ர். ஏனென்றால் அந்த திக்ரின் மூலம் தான் அல்லாஹ்வின் ஞாபகத்தை ஒருவனிடத்திலே நிலைப்படுத்தி அவனது உள்ளத்தை திருத்தி அந்த திக்ரை அவர் செய்யும் பொழுதெல்லாம் மலக்குமார்களின் வருகை அங்கே இருந்து அந்த சன்னிதானத்திலே இருக்கின்ற பொழுது ஷைத்தானுடைய பிடியிலே இருந்து விடுபடுகின்ற தூரமாகுகின்ற சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கின்றது. அதனால் அவனின் ஆத்மா உயர்வடைகின்றது, சுத்தமடைகின்றது. அப்போதுதான் எவன் தனது ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டானோ அவன்தான் வெற்றி பெற்றவன். கத் அஃப்லஹ மன் தஸக்கா என்று சொன்ன அந்த திருவசனம் உண்மையிலேயே நிறைவேறி அப்போதுதான் அந்த இஹ்சானுடைய நிலைமையிலே அவன் வாழக்கூடியவனாக வாழ்கிறான். இன்று நடப்பது என்னவென்றால், விக்ர் செய்வதற்காக ஒருவர் கூடினால் அதை வித்யாத்தி என்கிறோம், சுருக்கு என்கிறோம், வழிகேடு என்கிறோம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூடி விக்ர் செய்யவில்லை. யார் சொன்னார்? புகாரியிலே வருகின்ற ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? ஒரு கூட்டம் அல்லாஹ்வை விக்ர் செய்வதற்காக கூடி அவர்கள் விக்ர் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய மலக்குமார்கள் பிரபஞ்சத்திலே சுற்றித் திரிகின்ற மலக்குமார்கள் இப்படிப்பட்ட விக்ர் மஜ்லிஸ்களை கண்டதும் மிகவும் சந்தோஷத்துடன் மீண்டும் அல்லாஹ்விடம் சந்தியா அல்லாஹ் இவ்வாறு ஒரு கூட்டத்தினரை கண்டோம் என்று கூறுவார்களா? புகாரியிலே வருகின்ற ஹதீஸ். என்ன செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் கேட்க அவர்கள் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், திக்ர் செய்கிறார்கள்.
அவர்கள் எதை கேட்கிறார்கள்? உனது சுவர்க்கம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். சுவர்க்கத்தை அவர்கள் கண்டிருக்கின்றார்களா? இல்லை. எதை தேவையில்லை என்று கூறுகின்றார்கள்? நரகத்திலே இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நரகத்தை அவர்கள் கண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்க இல்லை. அப்போது அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகளே நீங்கள் சாட்சியாக இருங்கள், அந்த கூட்டத்தினரின் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றானாம். அப்பொழுது அந்த மலக்குகள் சொல்வார்களாம், யா ரப்பி, ஆண்டவனே, அந்த கூட்டத்திலே வேறு சிலரும் சேர்ந்திருந்தார்கள், அவர்கள் உன்னை திக்ர் செய்யவில்லை, ஆனால் அந்த மஜ்லிஸிலே அவர்கள் சும்மா வந்து ஒட்டிக் கொண்டு இருந்தார்கள், அவ்வளவுதான். அப்ப அவர்களுக்குமா நீ பாவம் பொறுக்கிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னானாம், அந்த திக்ர் செய்கின்ற கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஹும் கௌமுன் லா யஷ்கா ஜலீசுஹும், அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம், அவர்களோடு ஆறு சேர்ந்திருக்கிறானோ அவனும் ஒரு நாளும் புகழியாக மாட்டான், அவனுக்கும் எனது கருணையும் மகபுரத்தும் உண்டு, அவனுக்கும் நான் பிழை பொறுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்றால் இதைவிட ஒரு பெர்மிஷன் நாம் கூடியிருந்து அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு தேவைப்படுமா? தொழுகைக்கு பின்னாலாக இருந்தால் என்ன, வெள்ளிக்கிழமை இரவுகளாக இருந்தால் என்ன, எந்த நாளாக இருந்தால் என்ன, எப்போதும் அல்லாஹுவை தியானிப்பதற்காக திக்ர் செய்வதற்காக கூடலாம். கூடுகின்ற பொழுதெல்லாம் அங்கே கூடுகின்றவர்களும் அவர்களோடு சேர்ந்து இருப்பவர்களும் கூட திக்ர் செய்யாவிட்டாலும் கூட அல்லாஹுவின் பாவ மன்னிப்புக்கு ஆளாகின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். என்றால் இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவுகளிலே பள்ளி வாயிலே கூடினார்களா, இது புகாரியிலே அல்லது முஸ்லிமிலே வருகின்றதா என்று ஒருவன் கேட்கின்றான் என்றால் அவனை விடவும் முட்டாள் ஒருவன் இருக்கின்றானா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருப்பது என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்யுமாறு உங்களை பணித்தார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள், எதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் எதையெல்லாம் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றனோ அதில் உங்களுக்கு இயன்ற அளவு செய்யுங்கள். ஃபஅது மின்ஹு மஸ்தபாத்தும். மனிதனின் இயற்கை அல்லாஹ்விற்கும் அவனது ரசூலுக்கும் தெரியும். இதா அமர்த்துக்கும் பிஷைஇன் ஃபஅது மின்ஹு மஸ்தபாத்தும். நான் ஒன்றை நீங்கள் செய்யுங்கள், இதையெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு லிஸ்டை உங்களுக்கு தந்தால் அதிலே உங்களுக்கு இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். வைதா நஹைத்துக்கும் அன் ஷைஇன் ஃபஜ்தனிபூ. ஆனால் ஒன்றை செய்ய வேண்டாம் என்று உங்களை நான் தவிர்த்திருந்தால் அதை கட்டாயம் தவிர்த்து கொள்ளுங்கள், அதே விதிவிலக்கில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னான்? வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது. அல்லாஹ் எதை ரசூல் எதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்களோ அதை எடுங்க, செய்யுங்கன்னு சொன்னா செய்யுங்க, உடுங்கன்னு சொன்னா உடுங்க. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லையோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் கூறவில்லை. எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களோ, வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை தடுத்தார்களோ விலக்கினார்களோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றுதான் குர்ஆன் கூறுகின்றது. ஆனால் இந்த குர்ஆன் வசனத்தை திரித்து எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கிறார்களோ, தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்களோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற இறைவசனத்திற்கு இன்று கொடுக்கப்படுகின்ற கருத்து, எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லையோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று. அதனால் தான் எதை செய்யும் பொழுதும் இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா என்று கேட்கின்றார்கள். திக்ருக்காக நீங்கள் கூறுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் மலக்குகள் பிரிவைப்பட்டு அல்லாஹ்விடம் உங்களை பற்றி பேசுகின்றார்கள். அல்லாஹ் உங்களது பிழைகளை பொறுக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது கூடினார்கள் என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டிய அவசியம் இருக்கின்றதா? இதுதான் இன்றைய மார்க்கத்திலே இருக்கின்ற குழப்பம். ஒற்றுமையாக இருந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே வாரம் வாரம் திக்ர் மஜ்லிஸ்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த திக்ர் மஜ்லிஸ்களின் மூலம் சிறுவர்கள் எல்லாம் ஒழுக்கங்களையும் அதவுகளையும் கற்று நல்லவர்களாக இருந்த நேரத்திலே இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்ற பெயரிலே அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா காட்டுங்கள் என்ற வாதத்திலே இன்று அவைகள் நிறுத்தப்படுகின்றன, பித்அத்துகள் என்ற பெயரிலே.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பதற்கு ஆதாரம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சகல விடயங்களும் எங்களுக்கு முன் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றதா? அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்றுதான் வைத்துக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்பதை ப்ரூஃப் பண்ணுவது மிகவும் கஷ்டமான விடயம். ஏனென்றால் அவ்வாறு 100% நம்பிக்கையுடன் இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்று ஒருவன் கூறுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே நடந்த சகல விடயங்களையும் பற்றிய 100% ஃபுல் ரெக்கார்ட் அவனிடம் இருக்க வேண்டும். ஆனால் எங்களிடம் அவ்வாறு இல்லை. அதனால் தான் இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை செய்தார்கள் என்று கூறுவது எவ்வாறு பொய்யாகுமோ அதேவாறு அவர்கள் செய்த ஒன்றை செய்யவில்லை என்று கூறுவதும் பொய்யாகும். அல்லாஹ்வை பயந்தவன், ஆகிரத்தை பயந்தவன் ஒரு பொழுதும் அவ்வாறு கூற மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை எல்லாம் புகாரியும் முஸ்லிமும் அடக்கி இருக்கின்றதா? அதற்கு ஆம் என்று பதில் எவருக்கும் துணிந்து கூற முடியுமா? இந்த உலகத்திலே இருக்கின்ற ஹதீஸ் கிதாபுகள் அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மொழியப்பட்ட சகல மொழிகளையும், அவர்களது சகல நடைமுறைகளையும், அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சகல அங்கீகாரங்களையும் நடைமுறைகளையும் பொழிந்திருக்கின்றது என்று கூறுகின்ற தைரியம் யாருக்காவது இருக்கிறதா? அவ்வாறு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்று ஒன்றை கூறுவது எவ்வளவு தூரம் பொருந்தும்? அவ்வாறு தான் வைத்துக் கொண்டாலும் ஒரு வாதத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை செய்யக்கூடாது என்ற இலக்கணம் எங்கிருந்து வந்தது? யார் கூறினார்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறினானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கட்டுவது போன்று பள்ளிகளையும் வீடுகளையும் கட்டினார்களா? நாம் உடுப்பது போன்று உடுத்தார்களா? நாம் என்று வகுப்புகளும் டியூஷன் கிளாஸ்களும் வைப்பது போன்று வைத்தார்களா? நாம் வாழ்கின்ற அத்தனை முறைகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலங்களிலே இல்லாதவையே. அப்படி என்றால் நாம் எவ்வாறு வாழ முடியும்? அதனால் தான் நாம் திருக்குர்ஆனை ஒழுங்காக விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஒரு விடயம் செய்கின்ற பொழுது அது கூடாது, செய்யாதீர்கள். நாங்கள் திக்ர் மஜ்லிஸிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் திக்ருக்காக மஜ்லிஸ் வைக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்களா என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸ் இல்லை என்றால் அது அந்த விடயம் பொதுவாக நல்ல விடயமாக இருந்தால் அந்த நல்ல விடயத்திற்குரிய சவாபு கிடைக்கின்றது. திக்ரை பொறுத்தவரையிலே அது அல்லாஹ்வினாலும் ரசூலினாலும் குர்ஆனிலே அவன் நேரத்தையும் காலத்தையும் சொல்லவில்லை. சகல சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை நின்றும் இருந்தும். அதனால் தான் சில தரிகாக்களிலே திக்ர் முறைகளிலே நின்று செய்கின்ற திக்ர், இருந்து செய்கின்ற திக்ர் என்று பல வகையாக திக்ர்களை வைத்திருக்கிறார். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்ல? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். நின்றவர்களாகவும் இருந்தவர்களாகவும் சாய்ந்தவர்களாகவும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறானே தவிர இந்த நேரத்தில் செய்யுங்கள், இந்த நேரத்தில் செய்யாதீர்கள் என்று கூறவில்லை. எந்த நேரத்திலும் திக்ர் செய்யுங்கள் என்றுதான் கூறினான். எந்த நேரத்திலும் திக்ர் செய்யுங்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன கூறினான்? வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார். காலையிலும் மாலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள். அந்த துதியின் மூலம் தான், அந்த திக்ரின் மூலம் தான் பிசிக்கல் பவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிசிக்கல் பவர் மிகவும் அங்கீகரிக்கின்றது. அதனால் தான் சூரத்துல் முஸம்மிலை வாசித்து பாருங்கள். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஜித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா இன்ன லக ஃபின் நஹாரி சப்ஹன் தவீலா. இதுல அல்லாஹ் என்ன கூறுகிறார்? நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமான வேலை இருக்குது, வஹியரங்கும் வஹிய தூக்கணும். நாங்கள் உங்களுக்கு கடும் பாரமான ஒரு சொல்லை இறக்குவோம், அதாவது வஹி. இந்த வஹியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றார்? அது நாங்கள் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையில இறக்கினால் அந்த மலை பயத்துல உடைஞ்சி சிதறி கிடக்கும்.
ரெண்டு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னோன்னு அப்படியான வசனத்தை குர்ஆன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது இறக்கி அதை அவங்க தாங்குறாங்க என்று சொன்னால் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்க வேணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மலையில இறக்கினா மலை தூள் தூளாக பறக்கும். ரஅய்தஹு காஷிஅன் முதஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். அப்படி இருக்க போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம சாதாரண மனிதன் என்று சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த காலத்துல, அவங்களுக்கு இறக்கும் பொழுது இந்த மலையே சின்ன பின்னப்பட்டு சிதறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பாரத்தை உள்ள வகையை சுமக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிசிக்கல் பவர் எவ்வளவு தூரம் சக்தி உள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க கூடாதா? குர்ஆன் வந்தது சிந்திப்பதற்கு. மனதிலே எங்களிடம் குர்ஆன் இருக்கிறது, இடது கையிலே சுன்னா இருக்கிறது என்று கற்றுத் திரிவதற்காக அல்ல. இது இரண்டையும் வைத்து நடுவிலே இந்த புத்தியை வைத்து இது இரண்டையும் விளங்க வேண்டும் என்பதற்காக. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சூரத்துல் முஸம்மில்ல சொல்றான், உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்வோம், நாங்க குர்ஆன் இறக்குவோம், கௌலன் ஸகீலா. உங்களுக்கு வேலை இருக்கு, பிரச்சாரம் செய்யணும், தாவா செய்யணும், அதுக்கு நீங்க ட்ரெயினிங் எடுக்கணும் இல்ல? இரவையில நீங்க என்ன செய்யுங்க, தொழுங்க, ஓதுங்க. யா அய்யுஹல் முஸம்மில், போத்திக்கு படுக்கிறவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவுல கொஞ்சத்தை தவிர மற்ற இரவெல்லாம் நீங்க நின்று வணங்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தொடர்ச்சியாக இரவுல படுத்ததே கிடையாது. படுக்கிற கொஞ்ச நேரம், ஒளிம்பி தோற கொஞ்ச நேரம், திரும்பி படுக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா என்று கேட்கின்றார்களே, அவ்வாறு கேட்கின்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இரவிலே நெடுத்த தூக்கம் தூங்காமல் கொஞ்சத்திற்கு கொஞ்சம் எழுந்து அல்லாஹ்வை தொழுகின்றார்களா? ஆனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்றான், இரவுல கொஞ்ச நேரத்தை விட்டு போட்டு மற்ற நேரங்களில் நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க. குமில் லைல இல்லா கலீலா, அதாவது இரவுல முழுசா நீங்க கொஞ்சத்தை தவிர. அவுசித அலை, இல்லாட்டி இன்னும் கூட்டுங்க கொஞ்சம். அவன் குஸ்மின் கலீல, இல்லாட்டி கொஞ்சம் குறைங்க, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல. அவுசித அலை உரத்தில் குர்ஆன தரத்தில், இல்லாட்டி கொஞ்சம் கூட்டுங்க, ஆனா குர்ஆனை மிச்சம் கட்டாயமா ஓதுங்க. அதன் மூலம் தான் அல்லாஹ்வோட திக்ர் செய்யறது மட்டுமில்லை, அல்லாஹ்வோட உரையாடுறாங்க. ஏன்னா நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போறோம், கவுலன் தகீலா ஒன்று உங்கள் மீது வீச போறோம், போட போறோம். ஒரு மலைக்கல்ல போடுற மாதிரி நாங்கள் உங்களை ஒரு கவுலன் தகீலா அந்த வகை வாரத்தை சொல்ல, மலையை வெடித்து தூளாகிற விஷயம் அது. அப்ப அதுக்கு ப்ரிப்பேர், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சட உலகத்திலே பிறப்பதற்கு முன்பே நபியாக வெளியானவர்கள். மனிதர்கள் இந்த உலகத்திலே உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு குர்ஆன் கூறுவது போன்று வயது அகதுனா மினன் நபியீன மீசாக்கஹும் என்று சொல்கின்ற அந்த வசனத்திலே அல்லாஹ் சொன்னான், நாங்கள் நபிமாரை எல்லாம் கூப்பிட்டு ஆலமுல் அர்வாஹ்ல ஒரு 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 பேக்ட் உண்டு, ஒரு எக்ரிமெண்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களோடு செஞ்சார். ஆலமுல் அர்வாஹ்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கீழுக்கு வாரத்துக்கு முந்தி என்ன சொன்னான், நீங்க போங்க, கடைசியாக உங்களுக்கு நாங்க ஒரு நபி அனுப்புவோம், அவருடைய பேர் கடைசி நபி இருக்காங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அது அவங்க வந்த உடனே நீங்க அவங்கள நம்பி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணும். ஓகேயா என்று அல்லாஹ் கேட்க, ஓம் நாங்க ஓகே என்று சொல்லி நபிமார்கள் எல்லாம் ஒரு பெற்றோடு செஞ்சாங்களாம் என்று சொல்லி குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னால், இந்த நபிமார்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே நபியாக அல்லாஹ் அவர்கள் மின் ஹைஸில் வுஜூத் யதார்த்தத்தில் என்று வச்சுக்கொள்வோம்.
விளங்கும் தான் யதார்த்தத்தில். ஆனால் இந்த உலகத்தில் சட உலகத்தில் வெளிப்பட்டத்தில் அவங்க கடைசி நபி. அதனால் வந்த நபிமார்கள் எல்லாரும் இந்த குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய என்ன சொல்லுவாங்க, அவங்களோட மிஷன் என்ன, அவங்களோட கமுக்கு சொல்லுவாங்க, இப்படி அஹமது என்று எனக்கு பிற ஒரு நபி வருவார், அவரை பின்பற்றுங்க. இப்படித்தான் சகல நபிமார்களும் சொல்லி இருந்தார். ஏன் அந்த கௌமுகள் எல்லாம் வரப்போறது? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துதி அன்றிலிருந்து இன்று வரை உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் தான் மாங்கிலம் கூட அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அந்த திருநாமம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதன் மூலம் நாங்கள் முஸ்லிமாகிவிட முடியாது. ஏனென்றால் இந்துவும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறான், கிறிஸ்தவனும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறான் ஒரு பாஷையிலே, அவனது பாஷையிலே. யூதனும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறான், நாங்கள் சொல்கின்ற அதே கருத்திலே. எந்த மதத்திலும் கூட உலகத்திலே அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கை இருக்கவே செய்கிறது. இந்துக்கள் பல கடவுள்களை பல சிலைகளை வணங்கலாம், ஆனால் படித்தவர்களுடன் இருந்து நீங்கள் கதைத்து பாருங்கள், அவர்கள் இறுதியாக ஒரு கடவுளையே நம்புகின்றார்கள். ஆனால் அந்த கடவுளை சிவன் என்று கூறுவார்கள் செய்வர்கள், விஷ்ணு என்று கூறுவார்கள் மற்றவர்கள், பிரஹ்மான் என்று கூறுவார்கள் மற்ற சாரார். ஒவ்வொரு சாராரையும் அவர்களுக்கு விரும்பியதை அவர்கள் கடவுளாக கற்பிக்கின்றார்களே அன்றி, அதுதான் தவறை அன்றி. ஆனால் அல்லாஹ் ஒருவன் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. உலகத்தில் இருக்கின்ற சகல மார்க்கங்களும் அல்லாஹ் ஒருவன் என்பதை போதிக்கின்றது. ஆனால் நாங்கள் முஸ்லிம்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்பதை லா இலாஹ இல்லல்லாஹுடன் சேர்ப்பதன் மூலமே முஸ்லிம்களாக வேறுபடுகின்றோம். தொழுகையிலும் கூட அல்லாஹுவை வணங்குவதற்காக நாங்கள் கூடுவதற்கு அல்லாஹ் மக்களை அழைக்கும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறப்பட வேண்டும். தொழுகையிலே நாங்கள் தொழுகையை முடிப்பதற்கு முன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் ஸலவாத்து கூறுகிறோம். அப்படிப்பட்ட புகழ்மிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகவே ஆலமுல் ஆரம்பத்திலே சகலருக்கும் முன் படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவின் வஹையை சுமப்பதற்காக வென்று உண்டாக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவினால் வளர்க்கப்பட்டு படித்துக் கொடுக்கப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் கூறுவது போன்று வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் வகான ஃபض்லுல்லாஹி அலைக அதீமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, என்ன ட்ரெயின் பண்ணி என்ன வளர்த்தெடுத்த அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தெரியாது, அவன் தான் படிச்சுட்டான். ஏன்னு சொன்னோன்னு இன்னொரு சேர்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படிப்பதன் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அதி சிறந்த படைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒருவரினால் படித்துக் கொடுக்கப்பட முடியாது, அவர்கள் இன்னும் ஒருவரின் முன் கால் மணித்து மாணவனாக இருக்க முடியாது என்பதற்காகத்தான் அவர்களை அல்லாஹ் உண்மையாக பிறக்க வைத்து அல்லாஹ்வே அவர்களுக்கு ஆசிரியனாக இருந்தார். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் வணங்குங்கள், குர்ஆனை ஓதுங்கள், நாளைக்கு உங்களுக்கு வஹி வரும், அதை சுமக்க வரும், அதுக்குரிய பிசிக்கலி ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஏற்கனவே கூறிய ஹதீஸ் கூறுவது போன்று விடயங்கள் இருக்க, நாங்கள் திக்ருக்காக ஒன்று கூடும் பொழுது இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா? இப்படி இந்த நேரத்தில் இந்த கிழமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அல்லது மதீனாவிலே கூடி இந்த திக்ரு செஞ்சாங்க காட்டு என்று சொன்னால் இதைவிட பைத்தியம் இருக்கின்றதா? இதன் விளைவு என்ன? எதையெல்லாம் மனிதனை அல்லாஹுவின் பால் நெருக்கமாக்க கூடியதாக நமது சமுதாயத்திலே இருக்கின்றதோ அவையெல்லாம் பித்அத் என்ற பெயரிலே அழித்து ஒழித்து ஒழுக்கமற்ற ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயத்தை மாற்றி அதன் மூலம் அதன் தீனை கூட மாற்றுவதற்கு யகூதிகள் செய்த சதியின் மூலம் வெளியானதுதான் வஹாபிசம் என்பதை நாங்கள் கூறுகின்ற பொழுது, எழுத்தாளர்கள் வரலாற்றாசிரியர்கள் கூறியிருக்கின்ற பொழுது அதை உண்மை என்று கூறுவதற்கு இவை அனைத்தும் சான்றுகள் இல்லையா? இஸ்லாமியா லா வஹாபியா என்று ஒரு புத்தகம் சவுதி அரேபிய ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியின் அத்தாரிட்டியோடு அவங்களோட இஸ்லாம்போடு வெளியிடப்பட்ட புத்தகம். அதிலே என்ன சொல்கின்றார்கள்? யார் யாரெல்லாம் நாம் சொல்கின்ற, அதாவது நாங்கள் வஹாபி கொள்கைகள் என்று இன்று சொல்கின்றோமோ அந்த கொள்கைகள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் நமக்கு சொந்தமானது என்று மிகவும் திட்ட தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றது இந்த புத்தகத்திலே. இஸ்லாமியா லா வஹாபியா இந்த புத்தகத்தின் பெயர். சவுதி அரேபியா, அதாவது
அவர்கள் சொல்வது போன்று, அதாவது நாம் ஒரு கபருக்கு சியாரத்தை செய்ய போனோம்னால் நாங்கள் முஷ்ரிக்கள். அவங்களோட அந்த புத்தகத்தில் எழுதிக்கிறபடிக்கு நாங்கள் எங்கள்கிட்ட வந்து ஒரு சொல்லுவாங்க, நீங்க இப்படி செய்யக்கூடாது. அப்படி கேட்டா ஓகே, செஞ்சிட்டோம்னா திரும்பி இவங்களை கொல்லலாம். எவ்வளவு தூரம் ஒரு முஸ்லிமுடைய உயிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவன் களவுலதான் இவன் நடிக்கான் என்று சொன்னாலும் கூட அவன் வாயால என்ன வெளிப்படையில என்ன தெரியுதோ அதை வச்சுத்தான் நாம் அவனை நடத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஒரு யுத்தத்துல ஒரு சஹாபி ஒருத்தர் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு யுத்தத்தில் ஜிஹாதில் இருக்கும் பொழுது ஒரு ஆள் கலிமாவை சொல்லிட்டார். இவங்க பட் அண்ணன் வெட்டிதான் ஆள் துண்டு. அந்த மாதிரி நிலைமையில இருக்கும் பொழுது கலிமாவை சொன்ன உடனே இவர் பொக்கித்தான் தப்புறத்துக்காக இந்த கலிமாவை சொல்றாருன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வெட்டி போட்டாங்க, கொண்டு போட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொன்னோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, அவன் கலிமாவை சொல்லிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் நீ அவனை வெட்டினாயா? நாயகமே, அவன் தப்புறத்துக்கு தான் சொல்றான் கலிமா. அது உனக்கு எப்படி தெரியும்? அவன் உள்ளத்தை நீங்க தோண்டி பார்த்தீங்களா? அப்ப யௌமுல் கியாமாவில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வந்து உங்களோட முறப்படக்கூட நீங்க என்ன செய்ய போறீங்க என்று திருப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் சொன்னார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன ஒருவன் இரக்கம் எவ்வளவு புனிதமானது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் அல்லவா? அப்படி இருக்க நாம் சொல்வதை இவன் கேட்கவில்லை என்றால், நமது கொள்கையை இவன் தழுவவில்லை என்றால் இவனை கொலை செய்யலாம் என்று கூறுகின்றார்கள் என்றால், இவர்கள் பயங்கரவாதிகள் என்று அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் கூறுவதில் என்ன தவறு இருக்கின்றது? அல்லது பயங்கரவாதத்தை உலகத்திலே வளர்ப்பதற்கு உதவி செய்கிறார்கள் என்று அவர்கள் கூறுவதிலே என்ன தவறு இருக்கின்றது? அவர்களுடைய பெண்களை நமக்கு அடிமைகளாக வைத்துக் கொள்ளலாம். அவர்களது சொத்துக்கள் நமக்கு ஹலாலானவை. அவர்களை நாங்கள் எங்கிருந்தாலும் கொண்டு விடலாம் என்று பச்சையாக அந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால் இவர்களை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இப்படிப்பட்ட இயக்கங்கள் வெளியாகிய காலத்தின் பின் இன்று இஸ்லாமிய மறுமலர்ச்சி காலம் என்று சிலர் கூறுகின்றார்கள். என்ன மறுமலர்ச்சியை காண்கிறோம்? அன்று தனக்கு படித்துக் கொடுத்த ஆசிரியன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார் என்றால், பைசிக்கிளிலே வருகின்ற ஒரு மாணவன் இங்கே இறங்கி சைக்கிளையும் தள்ளிக்கொண்டு நடந்து சென்று தனது சேரை கடந்ததன் பின் ஏறி செல்வார். ஆனால் இன்று அவன் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதே காலுக்கு மேலே காலை போட்டு இருந்து கொண்டிருக்கிறான். அவனது சேர் வருகிறார், ஹவாய் மிஸ்டர் என்றுதான் கேட்கிறார். இதுதான் இன்றைய சமுதாயத்திலே இருக்கின்ற ஒழுக்க நிலை. அக்கறை பற்றி பொறுத்தவரை இங்கு எவ்வாறோ தெரியாது. அக்கறை பற்றியே ஒரு ஆசிரியன் வசனத்தினால் கூட ஒரு மாணவனை தண்டித்தால் ஆசிரியரின் வீட்டிற்கு இரவிலே கல்லறிகின்றார்கள் மாணவர் குழு மொத்தமாக சென்று பாதையிலே ஆசிரியரை வழிமறுத்து அடிக்கின்றார்கள். இதுதான் இன்றைய இஸ்லாமிய எழுச்சி. அன்று நமது சமுதாயத்திலே ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் ஒரு தவறை செய்கின்ற பொழுது ஒரு மூத்த வயதுடையவன் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கின்ற ஒரு உரிமை சமுதாயத்திலே இருந்தது. ஆனால் இன்று தன் தந்தை கூட தட்டி கேட்க முடியாத ஒரு நிலையிலேதான் குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றார்கள். இது இஸ்லாமிய எழுச்சி. அந்த ஒரு பெரிய மனிதர் அல்லது வயதுக்கு மூத்தவர் ஏனப்பா இவ்வாறு செய்கின்றாய் என்று எந்த குழந்தையை பார்த்து கேட்டாலும் அவன் கூச்சத்துடன் வெட்கத்துடன் அடங்கி விடுகின்றான். ஆனால் இன்று நீ யார், உனக்கு தேவையில்லாத வேலை என்றுதான் அந்த சிறுவன் கேட்கின்றான். இந்த அளவிற்குத்தான். அப்படி என்றால் வீடுகள் சமுதாயத்திலே ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கென்று 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கின்றன. வீடு, பாடசாலை, பள்ளிவாயல். வீடும் பாடசாலையும் ஏன் பள்ளிவாயல்களும் கூட கெட்டுவிட்டது. இந்த 3 இன்ஸ்டிடியூஷனும் மாணவர்களை, சிறுவர்களை, குழந்தைகளை ஒழுங்கான முறையிலே இஸ்லாமிய மோரல்ஸ்களின் அடிப்படையிலே வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்துவதில்லை என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு பெயர் இஸ்லாமிய எழுச்சி காலம். எத்தனை தௌராத்துகளும், எத்தனை ட்ரைனிங் கோர்சஸ்களும், எத்தனை இயக்கங்களும், எத்தனை வகுப்புகளும். ஆனால் நடைமுறையில் எதை காண்கிறோம்? நமது முஸ்லிம் சமுதாயங்களிலே வட்டி கொடுப்பது மிகவும். வேற ஊரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அக்கறை பற்றிலே
வேறு பல ஊர்களிலே வட்டி எடுப்பது என்பது மிகவும் சர்வசாதாரணமாகிவிட்டது. இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் சாராயம் குடிப்பது என்பது மிகவும் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இஸ்லாமிய எழுச்சி இன்று நூற்றுக்கணக்காக நடக்கின்ற ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நடக்கின்ற பயிற்சி வகுப்புகள் என்ன செய்தன? ஆனால் அன்று தரீக்காக்கள் அன்று உண்மையாக அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே இயங்கி ட்ரைனிங் கொடுத்த பொழுது அதவு இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. அவர்கள் கல்விக்கு முன் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இந்த தரீக்காக்கள் கூட அந்த வேலையை ஒழுங்காக செய்வதில்லை. அதனால் தான் தரீக்காக்கள் தங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். தரீக்காக்கள் வரலாற்று ரீதியாக என்ன விடயங்களை செய்து வந்தார்களோ அந்த விடயங்களை செய்ய வேண்டுமே தவிர வேறு சில சில்லறை போராட்டங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்க கூடாது. தரீக்காக்கள் என்பன மனிதனின் ஆத்மீக வளர்ச்சிக்கும் நல்லொழுக்க பயிற்சிக்குமாக உண்டாக்கப்பட்டவை என்பதை அறிந்து இஸ்லாத்திற்காக மனிதனை தியாகம் செய்ய தயாராக்குவதற்காக உண்டாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட முன்வரும் பொழுதுதான் இஸ்லாமிய சொசைட்டிஸ்களிலே, இஸ்லாமிய சமூகங்களிலே ஒழுக்கத்தை நாங்கள் நிலைநிறுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வேதத்தை பற்றி, அவர்களுடைய மிஷனை பற்றி கூறும் பொழுது என்ன கூறினார்கள் தெரியுமா? இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக். நான் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? நற்குணங்களை பூர்த்திப்படுத்துவதற்காக. அப்படி என்றால் அவர்களுடைய மிஷனின் யதார்த்தம், அன்னாரின் தூதுவத்தின் யதார்த்தம் நல்லொழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உண்டாக்குவது. அந்த சமுதாயமா நமது சமுதாயம்? இஸ்லாமிய எழுச்சி என்று கடந்த 100 வருடமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயம் பின்னேறிக் கொண்டு செல்கின்றது என்று முன்னேறி செல்லவில்லை. முஸ்லிம் சமுதாயத்தில் எந்த சமுதாயத்தில் ஒழுக்கமில்லையோ அந்த சமுதாயம் அழிகின்ற சமுதாயம். குர்ஆனிலே அழிந்த முதல் சமுதாயங்களை பற்றி கூறுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன கூறுகிறார்? வசதியை கொடுத்தோம், அவர்களுக்கு ரிசுக்கை கொடுத்தோம், செல்வத்தை கொடுத்தோம், ஆனால் அவர்கள் மறந்து ஒழுக்கம் கெட்டவர்களாக வாழ்ந்தார்கள். ஒழுக்கம் கெட்டதும் அவர்களை அழித்தோம். சில நேரம் அல்லாஹ் அவர்களை எவ்வாறு அழித்தார்? தலைகீழாக புரட்டினான். இருந்த ஊரை டெட் சி என்று சொல்லி என்று நாங்கள் சொல்லுகின்றோமே, அது எது? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கௌமுகள் இருந்த ஊர்தான் அது. அந்த ஊரை அல்லாஹ் இவ்வாறாக புரட்டினான். அதனால் அது டெட் சி. அது கீழுக்கு தோன்றினால் அந்த கௌமுடைய சைட் இருக்கு. இவ்வாறு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுத்தான் மனித சமுதாயங்களுக்கு. ஏன்? ஒழுக்கத்தை பேண தவறிய பொழுது. அதனால் தான் சொல்கிறேன், எப்போது எந்த சமுதாயத்திலே ஒழுக்கம் சீர்குலைகின்றதோ அந்த சமுதாயம் அழிவை நோக்கி செல்கின்றது. அதில் எத்தனை மாடி கட்டிடங்கள் இருந்தாலும் ஒன்றுமில்லை, எத்தனை வசதிகள் இருந்தாலும் ஒன்றுமில்லை, எவ்வளவு அழகான பூந்தோட்டங்களும் மார்க்கெட்டுகளும் வீதிகளும் இருந்தாலும் ஒன்றுமில்லை. ஆனால் நல்லொழுக்கம் எங்கு இல்லையோ அந்த சமுதாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற சமுதாயம். அதனால் தான் நாங்கள் உண்மையான இஸ்லாத்தின் பால் மீள வேண்டும். அவ்வாறு மீள்வதற்கு நாங்கள் முதல் செய்ய வேண்டியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த அந்த 3 அம்சங்களை கொண்ட இஸ்லாத்தினை ஒழுங்காக விளங்கி நடைமுறைப்படுத்துவது. அதனால் தான் வரலாற்றிலே நீங்கள் பாருங்கள், இந்த வஹாபிகள் என்ற புது இஸ்லாமியர்கள் தோன்றுவதற்கு முன்பு வாழ்ந்த முஸ்லிம்கள் அகீதாவிலே சுன்னத்து வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்களாகவும், அதாவது அஷாரி இமாமுடைய அகீதாவை பின்பற்றியவர்களாகவும், அஷாரி இமாமுடைய அகீதா என்றால் அஷாரி இமாம் சொல்லி தந்த அகீதா இல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல வந்த அகீதாவை தொகுத்து கொடுத்தது இமாம் அஷாரி அவங்க. ஒரு ஃபிக்ஹ்ல ஒரு மாலிகி, ஹம்பலி, ஹனஃபி, ஷாஃபி போன்ற ஏதாவது ஒரு மذஹபை பின்பற்றியவர்களாகவும், தங்களது ஆத்மீக நெறிக்காக ஒரு தரீக்காவிலே காதிரியா, ஷாதிலியா, ரிஃபாயியா போன்ற தரீக்காக்களை பின்பற்றியவர்களாகவுமே வாழ்ந்தார்கள். இந்த தரீக்காக்கள் 3ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் நூற்றாண்டின் கடைசி பாகத்திலே வெளியாகி வேறு பெயர்கள் வெளியாகி காதிரியா, ஷாதிலியா என்பன பின்வந்த பெயர்கள். அவ்வாறு காலத்திற்கு காலம் தேவைக்கேற்ப புதிய பெயர்கள், புதிய காலத்தின் சவால்களுக்கேற்ப அந்த சவால்களை சந்திப்பதற்காக இந்த தரீக்காக்கள் ரீஃபார்ம் பண்ணப்படுகின்ற பொழுது புது பெயர்கள் கொடுக்கப்பட்டன. சகல உலமாக்களும் இவ்வாறுதான் இருந்தார்கள். 1970ஆம் ஆண்டு வரை சவுதி அரேபியாவிற்குள் மட்டும் கடந்த 200 வருடங்களாக இந்த வஹாபிய கொள்கை இருந்து வந்தது.
இதனை பரப்புகின்ற அல்லது இதனை உலகளாவிய ரீதியிலே அறிமுகப்படுத்துகின்ற அறிவு சக்தியோ அல்லது மூளை சக்தியோ மூளை திறனோ அல்லது பணப்பலமோ அவர்களிடம் இருக்கவில்லை. ஹஜ்ஜுக்கு வருகின்ற சிலரை அவர்கள் சில நேரங்களிலே சந்தித்து பேசுவார்கள். ஆனால் உலக ரீதியிலே முஸ்லிம்களின் மீது தாக்கம் செலுத்த முடியவில்லை. ஆனால் பெட்ரோல் எப்பொழுது வர ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து அவர்கள் இதனை பரப்ப ஆரம்பித்தார்கள். வறுமையிலே வாடுகின்ற மக்கள், எளிமையிலே வாடுகின்ற மக்கள் அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள். தொழில் பெறலாம், இலவசமாக ஹஜ்ஜுக்கு செல்லலாம், இலவசமாக உம்ராவுக்கு செல்லுகின்ற வசதிகள் கிடைக்கின்றன, மாசம் மாசம் சில நேரங்களிலே சம்பளங்கள் கிடைக்கின்றன என்றெல்லாம் பல வசதிகள் இருக்கின்ற பொழுது ஏன் அதன் பின்னால் செல்லக்கூடாது என்று ஆகிரத்தை மறந்தவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக நாமும் நமது ஈமானை பறிகொடுக்க கூடாது. அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும். நாங்கள் அடுத்த கணத்திலே மௌத்தாக கூடியவர்கள் என்பதை நினைத்து வாழ வேண்டும். அந்த நினைவு வருவதற்கு நாங்கள் அல்லாஹுவின் ஞாபகத்தை எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சிறு கதை ஒன்றை மட்டும் கூறி முடிக்கிறேன். இன்றைய உலகத்திலே அல்லாஹுவை நினைக்க வேண்டும், ஆகிரத்தை நினைக்க வேண்டும். அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம் நாங்கள் நல்லவர்களாக வாழலாம் என்றெல்லாம் கூறுகின்ற பொழுது ஆகிரத்தை பற்றிய கதைகள் அல்லது கபரை பற்றிய கதைகள் அல்லது மௌத்தை பற்றிய கதைகளை மிகவும் சீரியஸாக எடுப்பதில்லை. ஏனென்றால் இன்றைய உலகம் விஞ்ஞானத்தை கடவுளாக வணங்குகின்ற உலகம். மறைவான விடயங்கள், எதிர்காலத்திலே நடக்கப் போகின்றன என்று கூறப்படுகின்ற விடயங்களை எல்லாம் சொல்லளவில் சிலர் முஸ்லிம்கள் என்பதற்காக நம்பினாலும் செயலளவில் நம்புவதில்லை. They are indifferent to these things. பாகிஸ்தானிலே நடந்த ஒரு கதை. இந்த கதையினை அந்த சம்பவம் யாருக்கு நிகழ்ந்ததோ அவர் ஒரு பேராசிரியரிடம் கூறி, அவரது பெயர் டாக்டர் புரொஃபசர் அப்துல் கனி ஃபாரூக் என்ற ஒரு பேராசிரியர், பாகிஸ்தானிலே முல்தான் என்ற ஒரு பிரதேசத்திலே வாழ்க வந்தவர். ஆனால் தற்பொழுது லாகூரிலே மன்சூரா என்ற இடத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதிலே அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன சொன்னா, உண்மையான சந்தோஷமும் வெற்றியும் அல்லாஹுவில தான் தங்கியிருக்கிறது, அல்லாஹ்வில் நாம் ஒரு நம்பிக்கையில தான் தங்கியிருக்கின்ற பேரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் ஒரு கதையோடு சொல்றார். என்ன சொன்ன, ஒரு சம்பவம் ஒன்று, உண்மையாக நடந்த சம்பவம் ஒன்றும், ஒருவன் பாகிஸ்தான்ல இங்கேயும் அப்படி இருக்கிறாங்க நினைக்கிறேன், இந்த மெடிக்கல் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இந்த மௌத்தானாக்களோட உடம்பு தேவைப்படுறது. அப்போ சிலாக்கள் வசதி இல்லாத குடும்பங்கள் விற்பாங்க அந்த மயத்து உடம்புகள், அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு அவங்களுக்கு வெட்டி படிக்கிறதுக்கு உடம்பு வரும். மிச்சம் பேர் விற்க மாட்டாங்க முஸ்லீம் ஃபேமிலிகளில். அப்போ அங்கே சில கள்ளங்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு 300 ரூபாய் காசு கொடுத்தா பாகிஸ்தான் ருப்பீஸ், அவனோட பழைய கபரை தோண்டி அவங்களுக்கு அந்த முள்ளுகளை கொண்டாந்து தருவான். அப்போ ஒரு ஆள் இருந்தார் முல்தானில், அவரோட வேலை அவரோட தொழில் தான் அந்த முல்தானில் இருக்கிற இஸ்டார், இந்த மெடிக்கல் காலேஜ் இஸ்டாரோ ஏதோ ஒரு பேர், அந்த மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மனித உடம்புகளும் முள்ளுகளும் களவெடுத்து கொடுக்குறாரு. 300 ரூபாய் அவருக்கு கொடுக்குற காசு. அப்போ அவர் சொல்றார், நான் ஒரு நாள் வளமையை போல ஒருத்தன் ஒரு ஸ்கெலிட்டன் வேணும் என்று சொல்ல ஒரு கபரை போய் தோண்டினேன். தோண்டின உடனே வளமையாக அவர் செய்கிற விஷயம், அன்று அவர் தோண்டினுடன் அந்த கபரை தோண்டி உள்ளு போனோடனே ஒரு பெரியோர் அவரை கண்ற தூரத்துக்கு ஒரு பூந்தோட்டம், அதுல வாதிகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதுல ஒரு மனிதர் இருந்து கொண்டு குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அதுல அந்த நாம் அடக்கிற கபரு ஆராடினல, ஆனா அப்படி இல்லை, அவர் பார்த்தோன்னா அவருக்கு அப்படி அவர் கண்ணற்ற அளவுக்கு அந்த தோட்டம் விரிஞ்சிருந்தா, அதுல தண்ணிகள் எல்லாம் வாதிகள் எல்லாம் ஓடிக்கொண்டு ஒரு ஆள் இருந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் இவரை இப்படி கிருவி பார்த்தார். கிருவி பார்த்த உடனே அந்த அந்த அவர் 2 கண்ணில இருந்தும் 2 நெருப்பு போல மாதிரி உருண்டை வடிவத்தில் நெருப்பா இவரை துரத்துற மாதிரி இவரை நோக்கி வந்துச்சான். அப்ப இவர் பயத்தில் இவர் ஓடி 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 வந்த உடனே கடைசியா ஒரு பள்ளி இவரை துரத்து கொண்டே வருது அந்த 2 போலகளும். கடைசியாக அவர் பள்ளிக்குள்ள ஒழுப்பட்டாராம், அந்த போல நின்றுட்டார், அந்த நெருப்பு போல. அப்ப இவர் ஒழுவெடுத்து துணிவு போட்டு அயனிக்காக தௌபா செஞ்சுட்டார், நான் இந்த இதிலே ஆண்டவனே இது புறவு செய்ய மாட்டேன்னு சொல்லி. அதை அவர் இந்த ப்ரொஃபசர் அப்துல் கனி ஃபாரூக் என்பவர்கிட்ட நேரடியாக அவராக சொல்ல அவர் அதை அங்கே பதிச்சிருக்கிறார். இந்த சம்பவத்தை கொஞ்சம் கேளுங்க.
எப்படி எல்லா விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம ஆட்கள் நம்புறே இல்லை. நாளைக்கு மௌத்தாக இருக்கிறோம், நாளைக்கு அல்லாஹ் தாலா சொல்லிக்கான எப்படி சோபனமான வாழ்க்கை நல்லவர்களுக்கு கிடைக்கும் சொல்லி என்ன அதுதான் நித்தியமான வாழ்க்கை என்று. அதற்கு எதிராக இன்னும் ஒரு கதையை சொல்றேன். பாகிஸ்தான்ல தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னுச்சு. இது பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி. பாகிஸ்தான்ல நவாஇ வக்த் ஒரு பேப்பர் இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்தாக்கள் இருப்பாங்க தெரியும். அதுல வந்த செய்தி என்னன்னு சொன்னோடனே ஒரு மையத்தை அடக்க போனாங்க. போய் இறங்கி மையத்தை அடக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க மண்ணையெல்லாம் போட்டு கபரை மூடினது பொழுதுதான் ஒருத்தர் பார்த்தார். அவரை காசு வைக்கிற நான் பேர்சன் சொல்றேன் நம்ம ஆக்கிறார் ஒலட் அப்படியே அதுக்குள்ள உளுந்துட்டு கபருக்குள்ள பட்டு உளுந்துட்டு அதுக்குள்ள 13,000 ரூபாய் காசுக்குது. அவன் பாகிஸ்தான்ல 13,000 ரூபாய் காசுன்றது ஒரு மனுஷன் ஒரு சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் சேவன் இன்றைக்கு 2 மாசத்தையும் இல்லாட்டி 3 மாசத்தையும் சம்பளம் பெரிய தொகை. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. கபரை துறக்கிறதா திரும்பி இந்த காசை எடுக்கலுமா அப்படி சட்டத்தில் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி கடைசியாக இதை திறந்து எடுக்கட்டும்னு சொல்லி அவங்க சொல்லி அந்த கபரை திறந்தாங்க. அந்த கபரை திறந்த உடனே இப்பதான் அடக்கி போட்டாங்க, மண் மூடி போட்டது. கபரை திறந்த உடனே அந்த கபரை சுற்றி பாம்பு கூட்டம் நிறைஞ்சிருக்கிறத கண்டு எல்லாரும் முடிச்சாங்க, இந்த காசிக்காராலையும் சேர்த்து. இது பேப்பர்ல வந்த செய்தி. எவ்வளவு தூரம் உண்மையை போய் அல்லாஹ் ஆலம். ஆனா உண்மை இல்லாத செய்தி அப்படி வராது. பேப்பர்ல வந்து அது பரபரப்பாக பாகிஸ்தான்ல அந்த டைம்ல மிச்சம் பரபரப்பாக இருந்தது இந்த செய்தி. இதுகளை தான் ஏன் சொல்றேன் என்று சொன்ன உடனே இன்றைய உலகத்திலே விஞ்ஞானத்தை கடவுளாக ஆக்கி விஞ்ஞானிகள் அல்லாஹ்வை நம்பாதவர்கள் எப்படி என்னென்னதை எல்லாம் சொல்றாங்களோ அவங்களோட சிந்தனையின் அடிப்படையில் நமது இளைஞர்களும் மாணவர்களும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றார்கள் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். குர்ஆனிலும் ஹதீஸிலும் வருகின்ற உண்மைகள் உண்மைகள், அவை உண்மைகள். அதை நாங்கள் நேரடியாக சென்று கண் முன்னால் அதன் முன் நாங்கள் இருப்பதற்கு முன் நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நமது மார்க்கம். இது நமது மார்க்கம். நாம் அடக்கப்படுகின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, உனது நாயன் யார், உனது மார்க்கம் என்ன, உனது நம்பிக்கை என்ன, உன் நபி என்ன, விஷயம் என்ன. அதை சுற்றி நாங்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் சரியாக தெரிந்து அதை விளங்கி அல்லாஹுவை மட்டும் நாங்கள் பயந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருத்தத்தை மட்டும் நாங்கள் தேடி அதற்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். காசிக்காக, பணத்திற்காக அல்லது ஏதோ ஒரு நமது நமக்கு தெரியும் நமது உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பது அதை அல்லாஹ் மட்டும் அறிவான். உலகத்தை ஏமாற்றலாம், ஆனால் அல்லாஹுவை ஏமாற்ற முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு வழிவகுப்பதற்குரிய மிகவும் முக்கியமான ஒரு வழி அல்லாஹுவை திக்ர் செய்வது. அந்த வழியை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதன் மூலம் நமது உள்ளங்களை சுத்திகரித்து அதன் மூலம் உண்மையான இஸ்லாத்தையும் ஈமானையும் உரிய முறையிலே நடைமுறைப்படுத்தி நல்லவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். 1400 வருட காலமாக வாழ்ந்து வரப்பட்ட இஸ்லாத்தின் வரலாற்றினை மதித்து நேற்று முந்தனால் முளைத்த புது நவீன இஸ்லாம்களை நாங்கள் தவிர்த்து பெரியார்கள், நல்லவர்கள், இமாம்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலே நாங்கள் சென்று அல்லாஹுவின் பொருத்தத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருத்தத்தையும் பெற வேண்டும். அதற்கான வல்லமையை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களின் பாவங்களையும் பொறுத்தருள்வாயாக. உனது தீனை உண்மையான முறையிலே விளங்குகின்ற பக்குவத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுக்கும் எங்களது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் எங்களது அயல் வீட்டார்களுக்கும் எங்களது சகோதர சகோதரிகள் சகலருக்கும் பாவங்களினை பொறுத்தருள்வாயாக. எங்களது தௌபாவினை ஏற்றுக்கொள்வாயாக. நல்லவர்களின் வழியிலே உனது பெரியார்கள் நாதாக்களுடைய வழியிலே நடக்கச் செய்வாயாக. உனது பொருத்தத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே உள்ள ஹாஜத்தினை நிறைவேற்றி வைப்பாயாக. வருத்தக்காரர்களின் வருத்தங்களை குணப்படுத்துவாயாக. கடன்காரர்களின் கடன்களை தீர்த்து வைக்க உதவி செய்வாயாக. எங்களது குழந்தைகளை நல்ல முறையிலே உனக்கு பொருத்தமான முறையிலே வளர்த்தெடுக்க உதவி புரிவாயாக. மரணித்த எங்களது பெற்றோர்கள், உற்றோர்கள், உறவினர்கள், சகோதரர்களின் பாவங்களை மன்னித்து
அவர்களின் கபர்களை விசாலமானதாக ஆக்கி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை கொடுத்தருள்வாயாக. உயிருடன் வாழ்கின்ற எங்கள் பெற்றோர்கள், சகோதரர்கள், குழந்தைகள், சகோதரிகள், தாய்மார்கள் அனைவருக்கும், எங்களது உறவினர்கள், அயல் வீட்டார்கள் அனைவருக்கும் பாவங்களை பொறுத்து வாழ்க்கையை இலேசாக்கி எங்களுடைய வியாபாரத்திலும், எங்களுடைய இல்மிலும், எங்களுடைய நடைமுறையிலும், எங்களது வீட்டிலும், எங்களது வயல்களிலும், எங்களது செயல முயற்சிகளிலும் பரக்கத்தை செய்வாயாக. நீ எங்களுக்கு செய்கின்ற நியாமத்துகளுக்கு நன்றி சொல்லி சுக்ரு செய்து இஹ்லாசுடன் உன்னை வணங்குகின்ற மக்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன்.